இதை நம்ம ரொம்ப சிம்பிளா என்ன பேசணுமோ அதை அப்படியே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல கொண்டு வந்துட்டா போதும். ம்ஹும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐ வந்து என்ன சொல்றீங்க? இப்ப நிறைய ஐ வந்து ப்ரொனவுன். வெரி நைஸ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்றப்ப சம்டைம்ஸ் மோர் தென் ஒன் ஆன்சர் வரலாம் ஒரு வார்த்தைக்கு. ஆல்வேஸ் வி ஹேவ் டு ரிமெம்பர். ஏன்னா இங்கிலீஷ் அப்படிப்பட்ட லாங்குவேஜ் தான். ஆம் ஆம் வந்து verb. verb. இந்த இடத்துல தான் கரெக்டா சொல்லணும். மெயின் வேர்பா சப்போர்ட்டிங் வேர்பான்னு சொல்லிடணும். ஓகே, இது வந்து மெயின் verb. மெயின் வேர்ப். ஏன்னா வேற எந்த வேர்புமே இதுல இல்ல. வெரி குட், இல்ல. வெரி குட், வெரி குட். அதனால அது ரொம்ப முக்கியமானது. வில் கோ வித் இட். உங்களுக்கு ஈஸியானதை ஃபர்ஸ்ட் நாக் ஆஃப் பண்ணுங்க. ஈஸி ஒன்ஸ் நாக் ஆஃப் பண்ணிட்டா ஹார்ட் ஒன்ஸ் வரும். சில வாட்டி பேக்வேர்ட்ல இருந்து ஒர்க் பண்ணணும், பின்னாடியில இருந்து வரணும் நம்ம. ரைட். ஓகே, ஸோ இப்போ யுவர் ஃபேஸ், ஓகேங்களா, நாட் ஏபிள் டு see யுவர் ஃபேஸ். ஓகே, என்னால் உங்களோட முகத்தை பார்க்க முடியல அம், அப்படின்னு சொல்கிறோம். உங்களோட அப்படின்னு வர்றப்போ நமக்கு இது வந்து ஈஸியா உள்ள ஃபர்ஸ்ட் நாக் ஆஃப் பண்ணிடுறீங்களே. உங்களோட விட இன்னும் ஈஸியா ஒரு வார்த்தை இருக்குங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஈஸியா ஒரு வார்த்தை இருக்குங்க. ஃபேஸ். ஃபேஸ் சொல்கிறீங்களா? ஃபேஸ் வந்து ஆப்ஜெக்ட். இப்ப ஆப்ஜெக்ட்னா அது என்ன ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்ன வரும்? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நவுன். நவுன். இப்ப நவுனை கொண்டு வந்துட்டீங்கன்னா இதை ஈஸியா பண்ணிடலாம். அந்த நவுனை குவாலிஃபை பண்றது ஓகே, தான் யாரோட ஃபேஸ்? யுவர் ஃபேஸ். யுவர் ஃபேஸ். ஸோ அப்போ இது வந்து அட்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ். ஓகே. அவங்க கலை வந்துருவாங்களா? இது ரொம்ப ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போறோம். இல்லை இல்லைங்க சார், அவங்க பசங்களுக்கு ஃபுட் மட்டும் ரெடி பண்ணாங்க, அது ரைட். கொடுத்து வந்தே வந்துடும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆப்ஜெக்டிவ். லுக் அட் திஸ். இப்ப நம்ம ஈஸியானது நவுனு அட்ஜெக்டிவ் மாத்திட்டோம். ரைட். ப்ரொனவுன் ம். மெயின் வேர்ப். ரொம்ப ஈஸியா இப்ப கொண்டு வந்துடலாம். சி என்னவா இருக்கும்? பார்த்தாலே தெரியுது. ஐ எம் நாட் ஏபிள் டு see யுவர் ஃபேஸ். இப்ப இந்த டூ எல்லாம் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? டூ எல்லாம் வரும். டூக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து ப்ரொபோஷனா இருக்கும், இன்னொன்னு வந்து இன்ஃபினிட்டிவா இருக்கும். இன்ஃபினிட்டிவ். ஏன் இன்ஃபினிட்டிவா இருக்குன்னா அடுத்த வேர்டை பார்த்ததுனால. அடுத்த வேர்டு வேர்பா இருக்கிறதுனால இது இன்ஃபினிட்டிவா இருக்கு. அடுத்த வேர்டு இன்ஃபினிட்டிவ். நவுனா ஓகே, இருந்தாக்க இது ப்ரொபோஷனா இருந்திருக்கும். நம்ம பேசுவோம். ரைட். நம்ம அதை பத்தி கரெக்ட். எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. இப்ப இது ரொம்ப ஈஸி. ஏபிள்னா ஏபிள்ல முடிகிற வார்த்தை எல்லாம் என்ன நமக்கு தெரியும். ஏபிள்ல முடிஞ்சதுன்னா அந்த வார்த்தை என்ன? போன கிளாஸ்ல கூட பார்த்தோம். ஏபிள்னு முடிஞ்சாலே இதுதான். கனெக்டபிள், ஈட்டபிள். எப்பயுமே ஒண்ணு இருக்கும் பாருங்க. நம்ம போன கிளாஸ்ல கிளாஸ் நம்பர் 26 பார்ப்போம். ஸோ ஏதோ ஒரு காலத்து பாருங்க ஆக்ஷனபிள். ஆக்ஷனபிள். எப். ஏபிஎல்இல முடிஞ்சாலே என்ன? அதாவது ஏபிஎல்இ அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ். ஏபிஎல்இ முடிஞ்சுட்டாங்க. மீடியம் அது அவ்வளவுதான். எப்பயுமே ஏபிள். ஏபிள். ஏபிள் அப்படின்னு வந்தாலே அட்ஜெக்டிவ். நாட் எப்பயுமே தெரியும் நமக்கு. நாட் எதை மாடிஃபை எதை மாடிஃபை பண்ண ம். ஐ ஆம் நாட்னு மாடிஃபை பண்ணுது. ஐ ஆம் நாட் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அட்வர்ப். அட்வர்ப். இங்க பாருங்க, ஏபிள் அட்ஜெக்டிவ் மாடிஃபை பண்ணாலும் அட்வர்ப் தான். வேர்பை மாடிஃபை பண்ணாலும் அட்வர்ப் தான். அவ்வளவுதான். அட்வர்ப். ஆமாம். பாருங்க, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டா அதை டீகோட் பண்ணிட்டேன் பாருங்க. இது மாதிரி ரொம்ப சிம்பிளா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பேசுற சென்டென்ஸ். லெட்ஸ் டேக் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்து இப்போ பண்ணலாம். இப்போ பாருங்க, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் always
He is always kind to me. My best friend is always kind to me. ஓகே ரொம்ப ஸோ easy. இப்ப இங்க ரொம்ப மெயின் easy. வெர்ப் மெயின் வெர்ப் அப்படிங்கிறது ஈஸ் இல்லைங்களா? Right. அடுத்தது ஆல்வேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நவுன். இல்லையே ஆல்வேஸ் ஸ்பெஷல் வேர்டாச்சு பார்த்தோன்னே சொல்லிடணுமே வேற எதுவுமே ஓகே சப்போர்ட்டிங் வெர்பு. வேர்பு வராது. வேர்புனா அஞ்சா போடணுமே, அதெல்லாம் வராது. ஆல்வேஸ் அஞ்சால போட முடியாது. ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஆஃபன் ஃப்ரீக்வெண்ட்லி ரொம்ப ரொம்ப பாப்புலர் வேர்ட் ஆச்சு. நம்ம அடிக்கடி பேசுற வேர்டு தானே. ஈஸியா உள்ளதுன்னு சொல்லிடுங்க. ஆல்வேஸ் ஈஸியா உள்ளதுன்னு சொல்லுங்க. கஷ்டப்பட்டு ஆல்வேஸ் தப்பா போட வேணும். ஓகே 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 மீ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் இல்லைங்களா? அதாவது ஒரு பர்சனை குறிக்கிறது. சொல்ல முடியாது. மீனா இப்ப மீ மையெல்லாம் ரொம்ப ஈஸியா பிராக்கெட் பண்ணிடலாம். மீ வந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ். இல்ல அவங்களுக்கு எப்படி ஐடியா வருதுன்னு பார்ப்போம். நாங்க வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வி ஆர் டேக்கிங் இட் அபார்ட் ஃபார் பார்ட் ஆஃப் ஸ்பீச். இது ஒரு பேசிக் டென்ஸ்க்கு சென்டென்ஸ்க்கு மட்டும் நீங்க எந்த சென்டென்ஸ் வேணாலும் ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். இப்போ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் கைண்ட் டு மீனு நான் போடுறேன். இதுல ஈஸியா உள்ளது சொல்லுங்க. இது மாதிரி கண்டுபிடிக்கிறோம் இந்த இதுக்கு சரியா? இப்போ ஈஸ் வந்து மெயின் வெர்பு ஓகேவா? அது ஓகே. ஓகே இப்போ மீ அப்படின்னு வருது இல்லையா லாஸ்ட்ல? மீ வந்து இது என்னவா இருக்கும்? நவுனா அட்ஜெக்டிவா இல்ல பண்ணிடலாமாங்க? நவுனை குவாலிஃபை பண்ண அட்ஜெக்டிவ், வேர்பு குவாலிஃபை பண்ணாக்கா அட்வெர்பு, அட்ஜெக்டிவ் குவாலிஃபை பண்ணாலும் அட்வெர்பு. இப்படி நீங்க போட்டு வச்சுங்களேன். நவுனை ரீப்ளேஸ் பண்ணாக்கா ப்ரொனவுனு. ரெண்டு கேட்டகரியா ஒண்ணா இணைச்சா கன்ஜங்ஷனு. சென்டென்ஸ்ல ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட் இணைச்சாக்கா ப்ரப்போசிஷன். இது இல்லாம நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி பேசுற இன்டர்ஜெக்ஷன். ஸோ இதுல என்னென்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் மட்டும் தனியா இருக்கும். இந்த அட்ஜெக்டிவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆர்டிக்கல்னு சொல்லுவோம். அது வந்து அதுல வந்துடும். ரைட். டிட்டர்மைனர்னு சொல்லுவோம். இது இந்த ரெண்டு வார்த்தை தான் இதை மெயினா பார்க்கணும். ஆர்டிக்கல், டிட்டர்மைனர், இது ரெண்டுமே இதுல வர்றதுதான். இப்ப என்னன்னா இந்த மாதிரி வர்றப்ப அட்ஜெக்டிவ் ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கலை மட்டும் லிஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியானதுதான். இந்த மாதிரி வார்த்தை வர்றப்ப யூ டேக் இட் அபார்ட். நீங்க அட்ஜெக்டிவ்னு சொல்ல வேணாம். எல்லா ஆர்டிக்கலும் அட்ஜெக்டிவ் தான். என்ன வரும்? ஏ அண்ட் தி சம், இந்த 4 வார்த்தை ஆர்டிக்கல் அடிக்கடி பார்ப்பீங்க நீங்க. ரைட். டிட்டர்மைனர் என்னன்னு நான் சொல்றேன். நான் அப்படியே படிக்கப்படி போக சொல்லிடுறேன். இது ஆர்டிக்கல் ரெண்டும் அட்ஜெக்டிவ்ல வந்துடும். ரைட். இந்த அட்ஜெக்டிவ் அவ்வளவு முக்கியம். இப்ப ஜெரண்ட் எதுல வரும்? ஜெரண்ட்னாலே நவுன் இல்லைங்களா? எஸ், வெரி குட். அவ்வளவுதான். இந்த பேசிக் ட்ரூத் வச்சுட்டு உள்ள போவோம். மீ மையெல்லாம் ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். மீ மையெல்லாம் எங்க வந்தாலும் அடிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் அது பண்ணாலும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை எப்பயுமே பண்ணிட்டு இருக்கும். ப்ரொனவுன் அவ்வளவுதான். அதுதான் நம்ம ஈஸியா நாக் பண்றது. இந்த மாதிரி வர்றப்ப நீங்க வந்து மை ப்ரொனவுன் போடலாம். இது இல்லாம இது ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணணும். அதனாலதான் அது இங்கிலீஷ் இந்த இடத்துல டஃபா இருக்கிறது. இதை வந்து நம்ம ஈஸியா உள்ளதை நாக் ஆஃப் பண்ணுங்க. ஸோ மீ மைன் பண்ணிட்டீங்க, இந்த மை மீ பண்ணிட்டீங்க. இது இன்னொரு ஃபங்க்ஷன் வரும், அதுவும் நம்ம டெலிட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா இருக்குது ஒண்ணு. ரொம்ப ஈஸியா இருக்க ஒண்ணு. நவுன்லாம் ஈஸியா பார்த்தா தெரிஞ்சிடும். அது அவ்வளவு நேரம் விட்டு வைக்க வேண்டியதில்லை. படாலும் சொல்லிட்டு கஷ்டமா பண்ணலாம்.
மை வந்து நவுன் வருங்களா? மைதான் ப்ரொனவுன் போட்டேனே, மைதான் ப்ரொனவுன் போட்டேனே. நம்ம ஒருத்தர் லிஸ்ட் பண்ணுவோம், நம்ம ஒருத்தர் லிஸ்ட் பண்றோம். கைண்ட் நவுன் தானேங்க சார்? இல்ல ஃப்ரெண்ட சொல்லுங்க, ஃப்ரெண்டு. ஓ ஓகே. ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டு வந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுன்னு சொல்லு. இங்க back- என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ நவுன் தானேங்க சார்? இத ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்றீங்க. பேக்வேர்ட் Okay. ஃப்ரெண்ட் வந்து நவுன். இப்ப ஃப்ரெண்ட் நவுன்னா பெஸ்ட் என்னவா இருக்கும்? எப்படிப்பட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? எப்படிப்பட்ட பெஸ்ட் friend? ஃப்ரெண்ட். அப்போ நவுன் சொல்றதுனால வந்து நவுன் டிஸ்கிரைப் பண்றதுனால வந்து நமக்கு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான். இங்க கொண்டு வந்திருக்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப இப்ப ஒரு அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த பெஸ்ட் வந்து அட்ஜெக்டிவா இருக்கிறதுனால அந்த அட்ஜெக்டிவ் டிஃபைன் பண்ற மைய அட்வர்பா இருக்குமா? இருக்குமா? அட்வர்ப். ஓகே. ஏன்னா அட்ஜெக்டிவ் அது எப்படிப்பட்ட பெஸ்ட்? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். யாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ரொனவுனா இருக்கு. இன்னொன்னு பாருங்க, இதுதான் டிட்டர்மைனர்பாங்க. யாரோட ஃப்ரெண்டு? யாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். டிட்டர்மைன் பண்றது. இந்த இப்ப பாருங்க, இது எங்க லோட் ஆகுது பாருங்க. இங்க எங்க லோட் ஆகுது பாருங்க. ஒரு வகையில எல்லா டிட்டர்மைனரும் அட்ஜெக்டிவ் தான் இல்லையா? எல்லா டிட்டர்மைனரும் அட்ஜெக்டிவ் தான். உள்ளுக்குள்ள அட்ஜெக்டிவ் மாதிரி தெரியறது, வெளியில வந்து நம்ம இப்படி பார்த்தா அட்வர்பா இருக்கு, நம்ம கிராமட்டிக்கலா பார்த்தா அட்ஜெக்டிவா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இது. பாத்துங்க, எடுத்தோடனே பார்த்தோடனே ப்ரொனவுன்னு சொல்லிட்டாலே போதும். நம்ம வந்து இதுக்குள்ள இது அட்வர்பாவும் செயல்படலாம், டிட்டர்மினராகவும் செயல்படலாம். இதை கட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா விட்டுருங்க, இந்த அட்வர்பை விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம். நான் போட்டது எதுக்குன்னா இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அப்படி பார்க்கறவங்க இப்படி பார்க்கலாம். ஆனா வந்து டிட்டர்மைனரா கட்டாயம் டிட்டர்மைன் பண்ணுது. யாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. டிட்டர்மைன் பண்ணுது. ரைட்? இப்ப முடிச்சிருவோம், இதை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வேற ரொம்ப பார்த்தா ஈஸியா, அவங்க கலையை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் இருக்கு, கைண்ட் இருக்கு, டூ இருக்கு. எப்படி இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ ப்ரொனவுன் நவுன் அது கைண்ட்ங்கிறது நவுன் தானேங்க சார்? ஆல்வேஸ் கைண்ட். இல்லையே. டூ வந்து கைண்ட் of டு determiner கைண்ட் மாதிரி டு தானே? மீ. இந்த பாருங்க, நவுனு ப்ரொனவுனுக்கு முன்னாடி வந்தா என்னது? இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, இங்க வெர்புக்கு முன்னாடி வந்து டூ வந்தா இன்ஃபினிட்டிவ் அடையாளம் சொன்னாரு. இப்ப ப்ரொனவுன் நவுனுக்கு முன்னாடி வந்தாக்க நிச்சயம் இன்ஃபினிட்டிவ் இருக்க முடியாது. அப்ப ரொம்ப கிளாசிக்கானது டூ எதுக்கு யூஸ் ஆகும்? ஸோ நம்ம கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்களை லிஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாயிடும். இதை முடிச்சிருவோம், முடிச்சுட்டு லிஸ்ட் பண்ணுவோம். ஆல்வேஸ் கலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்வேஸ், ஆஃபன், ஃப்ரீக்வென்ட்லி, ஹார்ட்லி, செல்டம், நிறைய ரெகுலர்லி, நார்மலி நம்ம சொல்லிட்டே ப்ரிபோசிஷன். ப்ரிப்போசிஷனுக்கு வராதுங்க. நவுன் ப்ரொனவுனுக்கு முன்னாடி வந்தா டூ வந்தா இது வேணா ப்ரிப்பா இருக்கும். இல்லைங்க சார். ஓகே ஓகே. இது வந்து பாருங்க, ஏதோ ஒரு காலத்தை பிடிக்குது. எப்போதுமே எப்போதுமே இல்ல, ஆல்வேஸ், நெவர். எவ்வளவு வாட்டி இதுல வந்து நம்ம யோசிச்சிருக்கோம். இந்த இந்த வார்த்தை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆல்வேஸ் வந்தது நம்ம பண்ணிருக்கோம். வர்றது இந்த பாருங்க அட்வர்ப். டயத்தை குறிச்ச அட்வர்ப், டயத்தை குறிச்ச அட்வர்ப். இப்ப சொல்லுங்க, கைண்ட் என்னவா இருக்கும்? எப்பயுமே கைண்டா இருக்கிற. ஐ ஆம் கைண்ட், ஹி இஸ் கைண்ட். அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான் 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 முடிஞ்சது பாருங்க. இப்ப ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணோம். இது இதோட ஹார்ட். let us go to the heart of this subject. Okay, let us go to the heart. ரொம்ப சிம்பிளா சிலதை நாக் ஆஃப் பண்ணுவோம். வி அண்ட் சம்மன் வந்து ஆர்டிகல்னு போட்டுருந்தோம். போட்டுட்டு அந்த கன்ஃபியூஷனே வேணாம், எடுத்து விட்டுருலாம். ஆர்டிகல் ஒரு வகையில வந்து அட்ஜெக்டிவ் தான். பென், பென்னு சொல்றோம், பேனான்னு. பென், அந்த பேனான்னு சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அட்ஜெக்டிவ் வருதா? இப்ப வந்து எக்குன்னு சொல்றோம், முட்டை. ஆன் எக்குன்னு ஒரு முட்டையை சொல்றோம். அப்ப அதுதானே குறிக்குது ஆர்டிகல். இப்ப எல்லா ஆர்டிகலும் நம்ம அட்ஜெக்டிவ் பிராக்கெட்ல போடலாம். எதுக்கு இவங்க ஆர்டிகல்னு போடுறாங்கன்னா, இது எல்லாமே கிராமர் வேர்ட்ஸ். இந்த கிராமர் வேர்ட்ஸை ஆர்டிகலா போட்டு மூவ் பண்ணிடுறாங்க. பாக்கி எல்லாமே அட்ஜெக்டிவ்ல வந்து கான்டென்ட் வேர்ட்ஸ். நம்ம வந்து கைண்ட்னு சொல்றோம், ஐ ஆம் கைண்ட், ஷீ இஸ் கைண்ட்னு சொல்றோம். கைண்ட்னு சொல்றப்ப அட்ஜெக்டிவ் மாறுது. அட்ஜெக்டிவ் கான்டென்ட் வேர்டா இருக்குது.
அதே இந்த 4 வார்த்தையும் கிராமர் வேர்ட்ஸா இருக்கு, ஃபங்க்ஷனல் வேர்ட். அந்த ஃபங்க்ஷனல் வேர்டை பிரிக்கணுங்கிறதுக்காக ஆர்டிகல்னு பேர் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அவ்வளவு அதுதான். இப்ப அதே மாதிரி 2-3 விஷயத்துல பிரிக்க போறோம். இப்ப பாருங்க எப்படி பிரிக்கிறோம்னு பாருங்க. ஆம்னு ஆம் வந்து என்னன்னு சொல்லுவீங்க? ஆம்னு ஒரு சென்டென்ஸ்ல இருக்கு. தனியா பாக்குறப்ப நீங்க என்ன சொல்லுங்க? ஆம்னா என்னன்னு சொல்லுங்க. பார்ட்னர் ஸ்பீச். ஆம் அப்படின்னா வந்து verb வரும். சில இடத்துல verb வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகா சொன்னாரு. அவர் தான் சொன்னாரு. Main verb. மெயின் வேர்ட். ஆனா எப்பயுமே அது மெயின் வேர்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அங்கதான் ஒரு பெரிய விஷயம். நான் இங்க வந்து சப்போர்ட்டிங் வேர்ப்னு போறேன். சப்போர்ட்டிங் வேர்பு ஆம் இருக்கும். அப்ப அது கிராமர் வேர்டா மாறிடுது. இதே ஆம் வந்து மெயின் வேர்பா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப பார்த்தோம்ல வர்றப்ப அது கிராமர் வேர்டு இல்ல, அது ஆக்சுவல் வேர்பு. மெயின் வேர்புங்கிறது கான்டென்ட். இப்ப பாருங்க இப்படி கொண்டு வரலாமா? ஐ ஆம் a டீச்சர். நல்லா கவனிங்க. எதுக்காக அவங்க அது மாதிரி ஆர்டிகல்னு பிரிக்கிறாங்க, கிராமர் வேர்டுன்னு பிரிக்கிறாங்கன்னா ஒரு காரணம். அந்த கிராமர் வேர்டுன்னு பாக்குறப்ப அது கிராமர் வேர்டா பார்க்கணும். கான்டென்ட் வேர்டா பாக்குறப்ப அது கான்டென்ட் வேர்டா பார்க்கணும். ஸோ இங்கிலீஷுக்கே உள்ள ஒரு பிரத்யேகமான ஒரு கஷ்டங்கிறது தான். ஐ ஆம் டீச்சிங் இப்படி நான் போடுறேன். என்ன பண்ற பணி? ஐ ஆம் டீச்சிங். ஸோ இது சப்போர்ட்டிங் verb இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே டீகோட் பண்ணுவோம். இது ப்ரொனவுன்னு தெரியும் நமக்கு. ப்ரொனவுன். அடுத்து வந்து Main verb. இதெல்லாம் தெரியும் நமக்கு. நவுன்லாம் ஈஸியாக லாக் ஆஃப் பண்ணிடலாம். ஏங்கிறது நான் ஆர்டிகல்னு போடுறேன். நான் கிராமராகவே அதை பார்க்குறேன். ஏன்னா கிராமராக தான் இங்கே பார்க்கணும். எப்படி ஒரு டீச்சர், நான் 2 டீச்சர் இல்லை, ஒரு டீச்சர் தான். ரைட், ஆர்டிகலாக பார்க்குறேன். அதே சமயத்தில் ஒரு டீச்சர்ங்கிறது டீச்சரை குவாலிஃபை பண்ணுற அப்ஜெக்டிவ் சொல்லலாம். அப்ஜெக்டிவ்ங்கிறப்ப கான்டென்ட்ல போயிடுது. அந்த கான்டென்ட்லேருந்து இந்த 4 வார்த்தையை மட்டும் ஏ பி அண்ட் சம்ம மட்டும் பிரித்து கிராமர்னு லொக்கேட் பண்ணுறதுக்காக அவங்க தெளிவாக போட்டுருவாங்க ஆர்டிகல். நவுன்னு போடுறது பிரச்சனை இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சது. ஆம் வந்து ஒரே ஒரு இருக்குது, மெயின் மெயின் வேர்ட். மெயின் வேர்ட். இப்போ பாருங்க, ஐ ஆம் டீச்சிங். இப்போ ப்ரொனவுன் போடுங்க. இதை ப்ரொனவுன் போடுங்க. இப்போ டீச்சிங் தெரியும். மெயின் வேர்ட். இப்போ சப்போர்ட்டிங் வேர்ட். Supporting verb. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சப்போர்ட்டிங் வேர்ட். இப்போ சப்போர்ட்டிங் வேர்பா இருக்கப்ப அது கிராமரா மாறிடுது, கிராமர் வேர்டா மாறுது. நல்லா பாருங்க. இந்த இடத்துல சப்போர்ட்டிங் வேர்ப்னா கிராமர் வேர்டு. இந்த இடத்துல மெயின் வேர்ப். மெயின் வேர்ப்னா கான்டென்ட். இப்போ பிரிச்சிடலாமா? மெயின் வேர்ப் அதாவது என்னன்னு நவுன்னா அது கான்டென்ட் வேர்டு. ரைட், கான்டென்ட் வேர்டு. சென்னை, கோயம்புத்தூர் கான்டென்ட் வேர்டு. அது வந்து ஒரு ஊரு பேர். இது கிராமர் வேர்டு கிடையாது இல்லையா? ரைட். இப்ப பாருங்க அட்ஜெக்டிவும் அந்த பிராக்கெட்ல போடுங்க. கான்டென்ட் வேர்டு இங்க மேல எழுதிக்கலாமா? டைட்டில் கான்டென்ட். ரைட். இது கிராமர் வாங்க. இன்னொன்று பிரிச்சு அட்ஜெக்டிவ்ல இருந்து ஆர்டிகல் மட்டும் எடுத்து பிரிச்சிருவோம். கிராமர் வேர்டு. கிராமர் வேர்டுக்கு இன்னொரு வார்த்தை ஃபங்க்ஷனல் வேர்டும்பாங்க. இது எதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும்? ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, ஒரு வாக்கியம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இதுக்கு தெரியும். எப்ப நடக்குது, எங்க நடக்குது அப்படிங்கிறத தாண்டி ப்ரெசென்டா பாஸ்டா ஃபியூச்சரான்னு சொல்ற அந்த ஃபங்க்ஷனை சொல்றதுக்கு புரியுதுங்களா? ஃபங்க்ஷன்னா அது மாறாத விஷயம். பாஸ்ட்னா பாஸ்ட், ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட், ஃபியூச்சர்னா ஃபியூச்சர். கான்டென்ட்ல அப்படி இல்லை. சென்னைக்கு பதில் கோயம்புத்தூரை போட்டுக்கலாம். ரைட். ஒரு ஊர் பேர், நான் சென்னையில இருக்கேன், கோயம்புத்தூர்ல இருக்கேன். நீங்க அது மாதிரி கிராமர் வேற மாதிரி ஐயனா ஆம் தான் போடணும். ஐயனா ஆர் போட முடியாது. ஸோ அவங்க பிரிக்கிறாங்க. அதை பிரிச்சு இப்ப பாருங்க, நவுன் வந்து கான்டென்ட் விட அட்ஜெக்டிவ், அதுல ஆர்டிகலை பிரிச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க டிட்டர்மைனர் போடுங்க. டிட்டர்மைனர் இப்படி நான் போட்டுக்கிறேன். டிட்டர்மைனர்ங்கிறது அட்ஜெக்டிவோட ஒரு பகுதி தான். ஃப்ரெண்டுனா நவுன், மை ஃப்ரெண்டுனா அந்த மைங்கிறது டிட்டர்மைனர். அது அட்ஜெக்டிவ்னு வெளில பாக்குறப்ப சொல்லலாம். ஆனா அட்ஜெக்டிவ்குள்ள ஒரு எல்லா டிட்டர்மைனரும் அட்ஜெக்டிவ் தான். ஆனா அந்த மைய ப்ரொனவுன்னு சொல்றோம். ரைட். இப்ப லுக் அட் தட். கான்டென்ட்ல நவுன் வருது, அட்ஜெக்டிவ் வருது கிளாசிக்கா. அதுக்குள்ள ஆர்டிகல் டிட்டர்மைனர் இருந்துச்சு. இங்க பாருங்க, verb. நல்லா பாருங்க, இந்த verb வந்து கான்டென்ட்ல வருது. அதை குவாலிஃபை பண்ற அட்வர்ப் வந்து இதுல வருது. ரைட். Look at this here. Now
இங்க பாருங்க இந்த ஃபங்க்ஷனல்ல ஆர்டிகல் வருது, டிட்டர்மினர் வருது, ப்ரொனவுன் வருது. இதெல்லாம் கிராமர் வருது. ப்ரொனவுன் நல்லா பாத்தீங்கன்னா இந்த ப்ரொனவுன் வருது, இதெல்லாம் ஃபங்க்ஷனல் வேர்ட்ல வருது. இப்ப பாருங்க இந்த வேர்ப் இருக்குல்ல, இத லைட்டா மாத்தி விடுறேன் நானு. மெயின் வேர்ப் மட்டும் கான்டென்ட்ல போடுறேன். சப்போர்ட்டிங் சார் வேர்ப் சார் சப்போர்ட்டிங் மெயின் வெர்பையுமே நம்ம கான்டென்ட்டா எப்படி வைப்போம்? அதை மாற்ற முடியாது இல்லைங்களா? ஒரே நிமிஷம். மெயின் வேர்ப் தான் கான்டென்ட். போற வர்ற அப்படிங்கிறது எல்லாமே கான்டென்ட் தான். ஏன்னா அது எல்லாமே வேர்ப் ஆக்ஷன் வேர்டு. கிராமர் வேர்டு வந்து ஒரு சிம்பிள் செட் ஆஃப் தான். இந்த ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ்ங்கிறது ஒரு 70-80 வார்த்தை இருக்கும். இதுதான் நமக்கு தலைவலி கொடுக்கறது எல்லாமே இந்த 70-80 வார்த்தை தான். இது லட்சக்கணக்கில் இருக்கு கான்டென்ட் வேர்டு. இது தலைவலியே கொடுக்காது நமக்கு. நமக்கு தலைவலியே கொடுக்க, ஏன்னா கான்டென்ட் வேர்டு நல்லா தெரியும். மெட்ராஸ்னா மெட்ராஸ் ரைட், சென்னைனா சென்னைன்னு. ஆனா இருக்கிறேனா இருந்தேனா, இருக்கிறேனா ஐ ஆம் இன் மெட்ராஸ் ரைட், ஐ ஆம் இன் சென்னை அப்படின்னு இப்ப சொல்றேன்னா ஐ வாஸ் இன் சென்னை பட் ரைட் நோ ஐ ஆம் இன் கோயம்புத்தூர்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை கொடுக்குது பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஆனா இருக்கிறதே ஒரு 70 வருஷம். அதுல மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸை இன்னைக்கு லிஸ்ட் பண்ண போறோம், இன்னும் அடுத்த 10 நிமிஷத்துல லிஸ்ட் பண்ண போறோம். இந்த 70-80 வார்த்தையில நிறைய வார்த்தை லிஸ்ட் பண்ண போறோம். ஆனா அவ்வளவு முக்கியமானது. இதை நம்ம டேக் கேர் பண்ணலன்னா ஓவராலா இங்கிலீஷ் கஷ்டங்கிற நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். We have to take care of this first. We have to take care of this first. Such an important thing. இன்னும் இதை முடிச்சுவோம். மெயின் வேர்ப் கான்டென்ட், சப்போர்ட்டிங் வேர்ப் வந்து கிராமர் ரைட். அதுல அட்ஜெக்டிவ் பொதுவா எல்லாமே கான்டென்ட். அதுலேருந்து எடுக்கிற ஆர்டிகல் அதை லிஸ்ட் பண்ண போறோம் கொஞ்ச நேரத்துல. அது எல்லாமே வந்து கிராமர் வேர்ட்ஸ். கிராமர் வேர்ட்ஸ்லாம் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ். அதை நோட் பண்ணிங்க. ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ்ன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் அது கிராமர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிராமர்னு கஷ்டப்படுத்தி அந்த பேச வைக்காம ஃபங்க்ஷன் வேர்டுவாங்க. ஆல் ரைட். இப்ப பாருங்க அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், நவுன். இது நல்லா பார்த்துட்டோம். இன்னும் இது க்ளோஸ் அப்சர்வ் பண்ணோம்னாக்கா அதுல உள்ளதுல நவுனு, அட்ஜெக்டிவ், வேர்பு, அட்வெர்ப் எல்லாமே கான்டென்ட்ல வந்துருச்சு ரைட். இங்க பாருங்க ப்ரொனவுன், சப்போர்ட்டிங் வேர்பு, டிட்டர்மினல் ஆர்டிகல் போடுறோம். இந்த இடம் தான் முக்கியம். ப்ரப்போசிஷன் எல்லாமே ஃபங்க்ஷனல் வேர்டு தான். ப்ரப்போசிஷன் ஓகே. இப்ப சென்னைக்கு பதில் கோயம்புத்தூர்னு போட்டு இடத்த மாத்தலாம். ஆனா ஆஃபுக்கு பதில் வேற எதுவும் போட முடியாது. ஆஃப் போட்டா ஆஃப் தான், ஃபார் போட்டா அந்த இடம் ஃபார் தான். அந்த இடத்துல வேற எதுவும் மாத்த முடியாது. இதையும் நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். கிராமர் வேர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்துல லிஸ்ட் பண்ண போறோம். லுக் அட் திஸ். இதெல்லாம் வந்து ஜெரண்ட் எல்லாமே நவுன், எல்லாமே நம்ம கான்டென்ட்ல வந்துடும். அப்ப இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இதுல வர்றது கன்ஜங்ஷன். ரொம்ப முக்கியமான வார்த்தை கிராமர் வேர்டு. மாற்ற முடியாதுங்கிறத கிராமர் வேர்டுனா அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு, மாற்ற முடியும். ஸோ கன்ஜங்ஷன், ப்ரொபோசிஷன், ப்ரொனவுன், ஆர்டிகல் எல்லாம் வருது. இந்த ஃபங்க்ஷனல் வேர்டை பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா இங்கதான் தப்பு பண்ணுவோம். நம்ம சென்னையிலேயே கோயம்புத்தூர்லேயே தப்பு பண்ண மாட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பெருசா பண்ண மாட்டோம். பட் எங்க தப்பு பண்ணோம்னா ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ். அதனால அது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு 100 வார்த்தைக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் ரைட். இப்ப பாருங்க, இதை கொண்டு வந்து இந்த மாதிரி இருந்து ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ரைட். இன்ஃபேக்ட் வந்து சில பொசிஷனுக்கு வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ மைல அது வந்துடும். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் இதை மட்டும் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுவோம் ரைட். நான் வந்து ஆன் போட்டேன், த போட்டேன், சம் போட்டேன். இது ஆர்டிகிளா வருது, ஆர்டிகல்னு வருது. பாருங்க, ஒரு 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 பேனா, ஒரு முட்டை, ஆனக்கு ரைட். ஒரு முட்டை, ஒரு ஆரஞ்சு, ஆன் ஆரஞ்சு, ஒரு ஆப்பிள், ஆன் ஆப்பிள், ஏஐ வர்றதுனால. த பென் ஒரு வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி சொல்றப்ப த பென், த ஆரஞ்சு, த ஆப்பிள்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்றப்பதான் ஏ ஆன்ல வரும். திருப்பி அதை ரெஃபர் பண்றப்ப தேன்னு மாறிடும். ஒண்ணுக்கு மேல இருந்தா சம் ஆப்பிள்ஸ், சம் ஆரஞ்சஸ், சம் பென் அப்படின்னு சொல்லுவோம் ரைட். இது கிராமரோட தொடக்கம். இப்ப பாருங்க, ஐ
கிராமர் வேர்டு தான். வி கிராமர் வேர்டு தான். ஏன்னா அதெல்லாம் மாற இப்ப மாறக்கூடியது. ஐக்கு இடத்துல ஐ தான் போடணும், வேற எதுவும் போட முடியாது. போட வி முடியாது, correct. வி தான் போடணும், வேற எதுவும் போட முடியாது. யூ இருக்க இடத்துல சோ இது கிராமர் வேர்டு வருதா? Yeah. நான் இப்ப கிராமர் வேர்டு மட்டும்தான் யூஸ் பண்றேன். ஒரு 70-80 வார்த்தைக்கு மேல பார்க்க போக மாட்டோம், அவ்வளவுதான் பாக்குறோம். ஆனா அது மாறாதுங்கிறப்ப இந்த கிராமர் வேர்ட்ஸ்ல ரொம்ப தெளிவா நம்ம இருக்கும். It, இதெல்லாம் they. நமக்கு தெரிஞ்சதுதான். நான் வேற மாதிரி சொல்லியிருப்பேன், இப்ப கனெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஐவியூ ஈசி டு தே முடிஞ்சது, ரைட்? ஐ வந்து மையா மாறும், கிராமர் வேர்டு. வி வந்து ஐ வந்து மையா மாறினா வி என்னவா மாறும்? அவர். வெரி நைஸ். வெரி நைஸ். இதெல்லாம் கிராமர் வேர்ட்ல வந்து பாருங்க. கிராமர்ல வந்து உடனே நீங்க வந்து உடனே ப்ரொனவுன் போட்டுருவீங்க பாருங்க. இது ஸோ இது ஆர்டிக்கல் வந்துச்சா, மேல டைட்டில் போடுறேன், ப்ரொனவுன் வருதா? கிராமர் வேர்டு ப்ரொனவுன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். லுக் அட் தட். ஐ மையா மாறினா வி அவரா மாறும், யூ என்னவா மாறும்? Your. வெரி குட். சோ இது உன்னுடைய ரெண்டு யுவர் தான். ஹி என்னவா மாறும்? இப்ப Him. அவனுடையன்னு வரணும், அவனுடையன்னு வரணும், right? Him. இல்லையே, அவனுடையனா ஹிம் வராதே. His. His. His, she, Her. very nice. It, அது. அதனுடைய அதனுடைய. Its. அதனுடைய பெயர் வந்து சிங்கம். அதனுடைய பெயர் சிங்கம். எப்படி சொல்றீங்க? Its. இட்ஸே போட்டுருங்க. சூப்பர். இங்க இது எல்லாமே கொஞ்சம் தடுமாறுற விஷயம் பாருங்க. ஹீக்கு ஹிம்மு வராது, ஹிஸ் தான் வரும். ஷீக்கு ஹெரு தான் வரும், வேற எதுவும் இல்லை. பாத்துக்க, நம்ம யூஸ் பண்றப்ப தெரிஞ்சிடும். சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும், ஆனா கொஞ்சம் தேன்னா அவர்கள், அவர்களுடைய எப்படி மாறும்? Their. There. Yeah. THEIR. EEIR. வெரி குட், வெரி குட். ஐ வந்து மையா மாறுது, ரைட்? நான் ஐ வந்து மீயா மாத்துறேன். ஐய மீயா மாத்தினா வி என்னவா மாறும்? இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், கிளாஸ் நம்பர் 3-4லயே படிச்சிருக்கோம், மறந்துட்டோம். மீ. ஐ வந்து மீன் மாறுச்சுன்னா வி என்னவா மாறும்? இது லேபிள் போட்டிருக்கேன். இந்த கிராமர் வேர்ட்ஸ் 60-70 வார்த்தை நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிடலாம். அவர்ஸ். நினைக்கிறேன். இப்ப பாருங்க, எனக்குங்கிறது நமக்குன்னு மாறும், அவ்வளவுதான். நான் வந்து எனக்குன்னு மாறுது. நான் எனக்கு என்னை, எனக்கு என்னை, என்னிடம். மூணு மீனிங் இருக்கு பாருங்க. எனக்கு, என்னை, என்னிடம். எனக்கு, என்னை, என்னிடம். ஐ வந்து மீயா மாறிச்சுன்னா நமக்கு. நல்லா பாருங்க, நமக்கு, நம்மை, நம்மிடம். நமக்கு, நம்மை, நம்மிடம். ஏன் இது கஷ்டமா இருக்குது? ஓகே. அதான் நம்ம இது அப்படி கஷ்டப்படுற வார்த்தை இல்லையே. அஸ், just அஸ், us. அஸ். அஸ். சில இடத்துல நமக்குங்கிற மாதிரி வரும், சில இடத்துல நம்மைன்னு வரும், சில வாட்டி நம்முடன் வரும். ரைட். நம்மிடம், நம்முடன் இல்ல, நம்மிடம். ஓகே. யூ, Yours. உனக்கு, உன்னை, உன்னிடம். யூவாவே இருக்கும். Yours. ஐ Oh, வாண்ட் you. டு டாக் டு யூன்னு சொல்றாங்க, நானும் உன்னிடம் பேச விரும்புகிறேன்னு சொல்றாங்க ஒருத்தர். அப்ப யூ தானே வரும். எஸ். இப்ப பாருங்க, உங்களுடன், உங்களுடன், உங்களை, ரைட்? உங்களுக்கு போடலாமா? இப்ப சொல்லுங்க. அவனிடம், அவனிடம். அவனை, அவனுக்கு. ஹிம். அவ்வளவுதான். பாருங்க, ஈஸியா பேசுறது. ஹர். அவள், அவளை, அவளிடம், அவளுக்கு. ஹர். ஹர். இதுதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஹெர்ராவே இருக்கும். ஆனா ஹிஸ் ஹிம்மா மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஹெர்ராவே இருக்கும். ஹிஸ் இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் வித்தியாசப்படுது தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு. இதுதான் உங்களுக்கு கஷ்டம். ஹிஸ் போடுறதா ஹிம்மு போடுறதான்னு நிறைய பேர் கஷ்டம் வரும். ஏன்னா அது கஷ்டம் வந்து ரொம்ப நேச்சுரல்.
அவங்க மதர் டங்க்லயே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வரும். நான் இதுல 3 மீனிங் லிஸ்ட் பண்ணேன். ஏன்னா தமிழ் அப்படிப்பட்ட ஒரு பரந்துபட்ட ஒரு மொழி. 3 விதமா அதை சொல்றாங்க. ரைட்? அதுவும் வந்து ஒரு இங்கிலீஷ் கத்துக்கிற ஒரு தமிழனுக்கு வந்து ஒரு கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல மாறுபடுது. இந்த ஹிஸ் ஹிம் ஹர் எப்படி மாறுபடுதோ அதே மாதிரி எனக்குன்னாலும் மீதான், என்னைனாலும் மீன் தான், என்னிடம்னாலும் மீதான். பட் என்னுடன் போட்டா வித் மீன் வந்து அது மாறிடுது. பாருங்க எவ்வளவு சிம்பிளா ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். இப்ப பார்க்கலாமா? இங்க என்ன மாறும்? அது, அதனை, அதை, அதனுடைய அதனுடைய. ஆஹ் இப்ப அதனுடைய வராது. அதனுடைய இட்ஸ் வந்துருது. அதனை, Right. அதனுக்கு, அதனிடம். அதுகிட்ட சொல்லுப்பா, அதுகிட்ட சொல்லுப்பா, அதுகிட்ட சொல்லு. வெறும் இட்டுதான், வெறும் இட்டுதான், ஆமா, it. வெறும் இட்டுதான். பாருங்க அது எப்படி நம்மளை கஷ்டப்படுத்தி வைக்குது பாருங்க. நம்ம தமிழ் தெரிஞ்சதுனால பாரதி இந்த மாதிரி விஷயத்தை தான் சொன்னாரு. தமிழுக்கு இவ்வளவு பெற்ற பறந்துபட்ட ஒரு ஏரியா இருக்காங்க, இதான் சொல்றாரு அவரு. இதை நீங்க கத்துக்கிட்டு தமிழ் வழியா கத்துக்கிறப்பதான் தமிழோட பெருமை புரியும் நமக்கு. அதே சமயத்துல இங்கிலீஷ் எப்படி யுனிக்கான லாங்குவேஜ்னு தெரியும். 2 எக்ஸ்ட்ரீம் லாங்குவேஜை நம்ம டீல் பண்ணணும். ஒரு வகையில நம்ம சந்தோஷப்படணும். 2 எக்ஸ்ட்ரீம் லாங்குவேஜ். சாக்ரட்டிஸ் மாரி ரொம்ப ஹார்டா நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. ரைட்? பாரதி மாரி ரொம்ப ரசிச்சு சாஃப்டாவே பேசலாம். பாருங்க, அவர்கள், அவைகள், அவர்கள், அவைகள், தே, அவர்களுடைய, பாருங்க, அவர்களை, அவர்களை, There. இது நல்லா பாருங்க, அவர்களை, அவர்களுக்கு, Them, them. tell them, அவங்களிடம், அவர்களிடம், அவர்களை, அவர்களுக்கு. பாருங்க, இப்ப நம்ம லிஸ்ட் பண்ற கிராமர் வேர்டுல ரொம்ப சிம்பிளா நினைக்கிற விஷயம் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. கிராமர் வேர்டு, கிராமர் வேர்டு இல்லாம சென்டென்ஸே அமைக்கவே முடியாது. கான்டென்ட் வேர்டை நம்ம முக்கியமா நினைச்சு நம்ம மிஸ்கைட் ஆகிறோம். ஏன் மிஸ்கைட் ஆகிறோம்னா கிராமர் வேர்டு நமக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அங்கதான் தப்பு நடக்கும். அங்கதான் நம்ம கிராமர் வேர்டை லிஸ்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்கு. அந்த கோரை லிஸ்ட் பண்ணி 50 வார்த்தைக்கு மேலதான் இருக்காது நம்ம கிராமர் வேர்டு யூஸ் பண்றது. அந்த 50 வேர்டுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம இங்கிலீஷ் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, ஐ வந்து மைனா மாறிச்சுன்னா என்னுடையது வி என்னவா மாறும்? Ours. சூப்பர். Yours. இது ரெண்டுமே உன்னுடையது, உங்களுடையது. அப்போஸ்ட்ரோபி போட்டுறக்கூடாது, அப்போஸ்ட்ரோபி போட்டுறக்கூடாது, வேற மீனிங் வந்துடும். ஓகே, ஹி என்னவா மாறும்? ஐ வந்து மைனா மாறிச்சுன்னா ஹி என்னவா மாறும்? Hymns. இன்னொரு வாட்டி சொல்லணும். Hymns, HIMS. அப்படி ஒரு வார்த்தை இல்லையே. என்ன சொன்னீங்க? HIMS அப்படி ஒரு வார்த்தை இல்லையே. சோ இந்த இடத்துல தான் தமிழும் ஆங்கிலம் வித்தியாசப்படுது. அருமையா சொன்னாரு, அருமையா சொன்னாரு. பாருங்க, நல்லா பாருங்க, இங்கிலீஷ்ல நல்லா பாருங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு ஏழை மொழி. ரைட்? அது வார்த்தைக்கு பஞ்சம், அதனால ஒரு ஏழை மொழி. இங்க ஆங்கிலம், தமிழ் அப்படி இல்லை, பணக்கார மொழி. ரைட்? ஆனா மனிதர்கள் தான் பணக்காரங்க இல்லை. பாருங்க, ஹிஸ் அவனுடைய, ஹிஸ் அவனுடையது. வா, அவனுடையனாலும் ஹிஸ் தான், அவனுடையனாலும் ஹிஸ் தான். வா, ரைட்? எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. எவ்வளவு இங்க எஸ்ல முடியறதுனால இன்னொரு எஸ் அவங்க போடல. அதனாலதான் உங்களுக்கு டவுட். இந்த ஹிம்ஸ்ன்னு போக சொல்லாம ஒரு எஸ் சேர்த்து சொல்லலாமான்னு லாஜிக்கலா யோசிச்சு சொன்னீங்க. ரைட்? அந்த திங்கிங் எங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அந்த அதனால அவங்க இந்த ஒரு எஸ் போட்டு இன்னொரு எஸ் கட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. ஆனா இந்த ஒரு வித்தியாசம் தெரியணும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அவனுடையனாலும் இஸ், அவனுடைய எவ்வளவு லிபரேட்டிங்கா இருக்கு இல்லையா? தெரிஞ்சதுக்கு அப்பாடான்னு ஒரு லுக்கில் பாத்தீங்களா? ரெண்டுமே ஒண்ணுதானா? பரவாயில்ல. நம்மள மாதிரி அவங்களும் தப்பு பண்றாங்க, பரவாயில்ல. அப்படி 2 இது ஒரே வார்த்தையில 2 இது வச்சிருங்க. வேற வழி இல்லை,
வேற வழி இல்லாம இப்படி வச்சிருக்காங்க இல்லைங்களா? 26 லெட்டர்ல அவங்க வந்து இது பண்ண ஒண்டி கொடுத்துற மாதிரி தான் 26 லெட்டர்ல அவங்க வாழ்க்கையை நடத்தணும். வேற வழி இல்லை, இருக்கிறத வச்சு பண்ணிக்கணும். ரைட்? இப்ப பாருங்க, ஹிஸ் அவனுடைய, ஹிஸ் அவனுடையது. இப்ப ஆனா பெண்களுக்கு பாருங்க, நல்லா யோசிங்க. அவள் இங்க பாருங்க, அவளுடைய, hers, hers. அவளை இங்க எஸ்ல முடியல, எஸ் சேர்த்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அவளுடையது. நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கு சார். அந்த கிளாஸ்ல சொன்னது இது ஞாபகம் இருக்கு எனக்கு. எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்பயும் இருக்கு, அந்த நோட்ஸ் இருக்கு. நீங்க நோட்ஸை பாத்தீங்கன்னாலே கைட் பண்ணுவது. ஏன்னா அது ஒரு புரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்டிங் வழியா பண்றது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வழியா எது பண்ணாலும் அது தோத்து போவாது, எப்பயும் ஒர்க் ஆகும். நீங்க நேரா போய் அதை திருப்பி பார்த்தா ஒரு சொல்றாரு தமிழ்லே எழுதியிருப்போம். அப்ப ஆமா, வார்த்தையை தமிழ்லே எழுதியிருப்போம். அது ரொம்ப இப்ப நம்ம தமிழ்ல எழுதாம இருக்கப்ப இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா திருப்பி அங்க போய் நீங்க ரெஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் மைண்ட்லயே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட்ல மைண்ட்லயே ரெஃபர், சாரம் போடுற மாதிரி தான் சொல்லுவேன் எப்பயுமே. ஸ்கஃபோல்டிங் சாரம் போடுற மாதிரி தான் அது. தமிழ் வந்து சாரம் போட்டு அப்புறம் சாரத்தை எடுத்து விட்டுருலாம். ஒன்ஸ் வீட்டுக்குள்ள குடித்தனோடு போறப்ப நீங்க எடுத்து விட்டுருவோம். ரைட்? இப்ப பாருங்க, இட் என்னவா மாறும்? it's, இட்ஸ். பாருங்க, இங்க இன்னொரு வாட்டி நீங்க பார்க்க வேண்டியது, அதனுடையனாலும் இட்ஸ் தான், அதனுடையதுனாலும் இட்ஸ் தான், அதனுடையனாலும் இட்ஸ் தான், அதனுடைய. இப்ப அதுனாலும் இட்டு தான், அதனைனாலும் இட்டு தான், அதுனாலும் இட்டு தான், அதனிடம்னாலும் இட்டு தான். புரியுதுங்களா? அதுனாலும் இட்டு தான், அதுக்குனாலும் இட்டு தான். வா! ஸோ இதுதான் கிராமர் வேர்ட்ஸுங்கிறதே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை இன்னும் கேர் எடுத்துக்கணும். நிறைய இங்கிலீஷ் டீச்சர் தமிழ்ல புலமையோட இருக்க மாட்டாங்க. அதுதான் ப்ராப்ளம். இப்ப நிறைய பேர் ரூரல் ஏரியால நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாம போறதுக்கு காரணமே அந்த அது சொல்லி கொடுக்குற இங்கிலீஷ் டீச்சர்ஸுக்கு தமிழ் தெரியாது. பாத்தீங்களா எவ்வளவு பேரடாக்ஸ், எவ்வளவு எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அது. உண்மையிலே தமிழ்ல அழகா சொல்லி கொடுத்தா போய் சேர்ந்துருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் தான், அவங்களுக்கு தெரிஞ்ச தினத்தந்தி பேப்பர் தான், ஹிந்து பேப்பர் கிடையாது. தினத்தந்தி பிச்சு எடுத்துருவாங்க. ஸோ அப்ப அவங்க லாங்குவேஜ்ல தான் நம்ம பேசணும். ஒரு டீச்சரா வந்து இவரு லாங்குவேஜ்ல பேச முடியாது. ஆனா இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு எல்லாமே நிறைய பேருக்கு இங்கிலீஷ் கிராமர் தெரியுதோ ஓரளவு தெரியும், ஆனா தமிழ் தெரியவே தெரியாது. ஸோ அப்படிதான் இருக்கு நிலைமை. அது ரூரல் ஏரியால தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க சிட்டில இருக்கீங்க, தமிழ் தெரியாம இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் நடத்திட்டு போயிடலாம். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து கிராமம் தான், ரூரல் தான், ரூரல் தான். அங்க இருக்கவங்க எல்லாமே ரூரல் தான். 10% சிட்டியில போட்டீங்கன்னா 90% இருக்கு. ஆனா 10%க்கு நம்ம கேட்டர் பண்ணோம்னாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாருங்க இது எவ்வளவு மீனிங் வருது. இட்டுன்னு சொன்னாக்கா அதுவா இருக்கலாம், அதுக்கா இருக்கலாம், அதனையா இருக்கலாம், அதனிடமா இருக்கலாம். எங்க போய் சொல்லுவீங்க நீங்க? தமிழை வச்சுதான் சொல்ல முடியும். நீங்க எதை வச்சு சொல்ல முடியும்? தமிழை வச்சுதான் சொல்ல முடியும். இது மாதிரி இருக்குன்னு. ரைட்? இங்க பாருங்க, தேன்னா அவர்கள் வரும், அவைகளும் வரும், அவர்களும் வரும், அவைகளும் வரும். ஏதோ உயிரினங்களை பத்தி சொல்றப்ப வேற அவைகள்னு சொல்லுவோம். சோ இப்ப 2 மீனிங் இருக்குன்றத உங்களுக்கு தெளிவா சொல்லணும். ரைட்? இங்க என்ன வரும்? அவர்களுடையது, theirs. அவ்வளவுதான். இது எல்லாமே கிராமர் வேர்டு. கிராமர் வேர்டுக்கு இன்னொரு பேர் ஃபங்க்ஷனல் வேர்டு. ரொம்ப குறைச்ச வேர்ட்ஸ் தான் இருக்கும், ஆனா தரவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஏரியா. இது லட்சக்கணக்கில் இருக்கும். கான்டென்ட் வேர்டு லட்சக்கணக்கில் இருக்கும். அதெல்லாம் அவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு 1000 வார்த்தை தெரிஞ்சா போதும். நம்ம இங்கிலீஷே பேசிட்டு போயிடலாம். ஆக்டிவ் ஃபங்க்ஷனல் வேர்டு ஒவ்வொரு வேர்டும் நமக்கு தெரியணும். வெரி நைஸ். இப்ப பாருங்க, ஐ வந்து மை செல்ஃபமா இருக்கு. நானே, நானே. இன்னொரு வி வந்து என்னவா மாறும்? ourself. இப்ப இந்த இப்ப அவருங்கிறது ப்ளூரலா இருக்கிறதுனால அவர் செல்ஃப்ஸ் போட்டுக்கிறோம். ப்ளூரலா இருக்கு பாருங்க, பின்னாடி வரும் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. யூ வந்து யுவர் செல்ஃப், நீயே. yourself. இப்ப ஒரு வார்த்தை சொல்றப்ப யுவர் செல்ஃப், இப்ப நீங்களேன்னு சொல்றப்ப யுவர் செல்ஃப். yourselves. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நானே, நாங்களே, நீயே, நீங்களே. இப்ப சொல்லுங்க, அவனே. himself. இப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஹிஸ் செல்ஃப் வராது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹிம்செல்ஃப். அடுத்தது herself. வெரி நைஸ். அதுவே itself. ஐ இட் செல்ஃப். சிலவாட்டி நம்ம இந்தியாவில் வந்து மை செல்ஃப் வந்து இட் செல்ஃபை போட்டுருவோம். இட் செல்ஃப் அதெல்லாம் போட்டுக்கூடாது. ஐன்னு வந்தா மை செல்ஃப் தான் போடும்.
ஐ myself do it, நானே பண்ணிக்கிறேன், விட்டுருங்க, நானே பண்ணிக்கிறேன். I do it myself. I do it itself ன்னு சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது, கரெக்டா பார்த்து பேசிக்கிறோம். பாருங்க, their self, their Their self, selves. themselves. இந்த இடத்துல மாறுது themselves. பார்த்தீங்களா? இந்த இடத்துல மாறுது பார்த்தீங்களா? செல்ஃப் வந்து செல்ஃபா மாறுது. தேர்னு போடாம தெம்ம போடுறோம். இது வந்து இங்க பாருங்க, அவர்களே இல்லைங்களா? himself மாதிரி இது. அவர்களே, they do it அவர் themselves. அவங்களே பண்ணுவாங்க, அவங்களே பண்ணிக்குவாங்க. நல்லா பார்த்துக்கணும். ஸோ கிராமர் வந்து நம்ம கொண்டு போவோம். நம்ம முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு வரும். நீங்க முடிஞ்ச அளவு முக்கியமான வார்த்தைகள் லிஸ்ட் பண்ணிட்டாலே கொண்டு போயிடலாம். சின்ன ப்ரொபோசிஷன், 10 ப்ரொபோசிஷன் இருக்கு. சுத்தி அதுக்குள்ளேயே 10க்குள்ளேயே வந்துடும். அந்த 10ஐயும் ஃபங்க்ஷனெல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். ஆஃப், ஃபார், வித், ஆன், இன், அட், ஃப்ரம், அபவுட். பாருங்க, மூலவர் பாருங்க, டு. நான் எப்படி சொன்னேன் பாருங்க, எதையுமே ரெஃபர் பண்ண சொல்லிட்டேன் பாருங்க. ஏன் தெரியுங்களா? இதுதான் ஃபங்க்ஷனல் வேர்டு, இதுதான் ஃபங்க்ஷனல் ப்ரொபோஷன். நீங்க ரெஃபரே பண்ண மாட்டீங்க, வந்துடும் அப்படியே. அப்பா பேர் கேட்டா தெரியும், அம்மா பேர்னா என்ன, அக்கா பேர், தங்கச்சி பேர், ஒய்ஃப் பேர்னா அடுத்த செகண்ட் வரும் பாருங்க, அப்படியே வந்துடும். ஏன்னா அது உள்ள போய் உட்காந்துரும். நீங்க வந்து காலையில எழுந்துச்சு அக்காவோட பேர் 4:30 மணிக்கு காலையில எழுந்துச்சு என்னன்னு நம்ம நினைக்க மாட்டோம். காலையில 4:30 மணி தெரியும் நமக்கு. பேர் என்ன தெரியும், அண்ணன் பேர் என்ன, தம்பி பேர் என்ன. ப்ரொபோசிஷன் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஒரு வாக்கியத்துல ஒரு பகுதியை இன்னொரு பகுதியை இணைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் திருப்பி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். அப்ப இது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆஃப்னா உடைய, ஃபார்னா காக, வித்துனா உடன், ஆனா இல்லு, இன்னுனா இல்லு, அட்னா இல்லு, ஃப்ரம்னா இருந்து, எபோட்னா பற்றி, டூனா இக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில இந்த வார்த்தைகள் வரப்போகுது, வந்துகிட்டே இருக்க போகுது. நம்ம உடனே ப்ரொபோஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸை ஒரு பெரிய ஏரியாவை ரொம்ப சிம்பிளா கவர் பண்றீங்க. அப்ப ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா அக்கு வேற ஆணி வேற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பிரிச்சிருவீங்க. அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருவீங்க. இந்த ப்ரொபோசிஷன் இவ்வளவுதான். இது ஒன்றும் பெருசா இல்லை, எதுவும் விட்டெல்லாம் போகாது. இவ்வளவுதான். 20-25 ப்ரொபோஷன் இருந்தாலும் இந்த ஒரு 10 மட்டும் லிஸ்ட் பண்ணுவோம். காரணம் என்னன்னா இருந்துகிட்டே இருக்கும், கன்ஃபியூஸ் பண்றது. ஒண்ணு வச்சு நீங்க இன் போடுற இடத்துல ஆன் போட முடியாது, ஆன் போடுற இடத்துல அட்டு போட முடியாது. இந்த பாருங்க, எவ்வளவு வார்த்தை விட்டுருக்கோம், அதுல எவ்வளோ பிகைன்லாம் விட்டுருக்கோம். ஆனா அந்த டாப் 10 மட்டும் எதுக்கு போடுறோம்னா வந்துகிட்டே இருக்கும், அந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாது. ரைட்? நீங்க ஒரு 10 மட்டும் டாப் 10 மட்டும் அப்படியே லிஸ்ட் பண்ணிக்கணும். ரைட்? ப்ரொபோசிஷன், கிராமர் வேர்ட். லுக் அட் நம்மள கடைசியா ஒரு இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். பார்த்தா ஈஸி மாதிரி ஒரு தெரியுற விஷயம், அட்வான்ஸ் கிராமர்ல பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். அட்வான்ஸ்டா ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் நீங்க பண்றீங்கன்னா, சென்டென்ஸ் மேக்கிங் அட்வான்ஸ்டா பண்றீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் கன்ஜங்ஷன். சாதாரணமா விளக்கிட முடியாத ப்ரொபோசிஷன் ஒரு சென்டென்ஸுக்குள்ள செயல்படும். கன்ஜங்ஷன் சென்டென்ஸுக்குள்ளேயும் செயல்படும், சென்டென்ஸ் விட்டு வெளியில விட்டு அடுத்த சென்டென்ஸுக்குள்ளேயும் பயன்படும். ஒரு பேராகிராஃப்குள்ளேயும் பயன்படும், அடுத்த பேராகிராஃப் டீல் பண்றப்பையும் கனெக்டிவிட்டி. கன்ஜங்ஷன் சாதாரணமா வச்சுக்கூடாது. ரொம்ப சிம்பிளா அண்டு நம்ம தெரியும், நம்ம போடுவோம், அடிக்கடி போடுவோம். ஒரு இது நமக்கு தெரிஞ்சதுதான். 6 அடிக்கடி போடுவோம். பிட்வீன். இப்ப நம்ம வந்து பிட்வீன் வந்து இது பிட்வீன் ப்ரொபோசிஷனு, பிட்வீன் அமங்ல ப்ரொபோசிஷன், பிட்வீன் திஸ் அண்ட் தட், அந்த அண்டு. ஓகே, நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா பார்த்துக்கோம். ரொம்ப ஈஃப், அப்பா பயங்கரமான ஒரு விஷயம் ஈஃப். ரைட்? வென். Then. இப்ப வென்ங்கிறது அட்வர்ப்ல இருக்கும். நம்ம அட்வர்ப் பார்க்கலங்க, நம்ம கன்ஜங்ஷன்ல பார்க்கிறோம். ஆஃப்டர் ப்ரொபோசிஷன்லயும் இருக்கும், ஆனா அங்க பார்க்கல, அங்க அது முக்கியமா படல. ஆனா கன்ஜங்ஷன்ல முக்கியமா படுது. பிஃபோர். கொஞ்சம் மட்டும் லிஸ்ட் பண்ணுவோம், ரொம்ப எல்லாம் போட்டு இது ரொம்ப இது பண்ணிக்க வேண்டியல. பாருங்க, பட் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது கன்ஜங்ஷன் ஏகப்பட்டது, ஒரு 30 கன்ஜங்ஷன் ஆகுது. வெவ்வேறு லெவல்ல, அட்வான்ஸ் லெவல்ல யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் இது வந்துடும், ஏதோ ஒரு வகையில வந்துடும். ஆல்ரைட்? இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் வேர்ட்ல நம்ம ரொம்ப சிம்பிளா தான் யூஸ் பண்ணிருப்போம். ஆர், இஃப், நீங்க ஆஸ் வெல் அஸ் போடுவாங்க. As well as.
இது இப்போ then எங்க சார் வரும்? இது அட்வர்ப். அட்வர்ப்ல பார்க்க போறோம். அதான் கடைசி கிளம்ப பார்ப்போம். இப்ப பாருங்க, தேன்னா காட்டிலும், அது வந்து அட்ஜெக்டிவ். இப்ப பாருங்க, இந்த அட்வர்பும் கன்ஜங்ஷனும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இங்க போட்ட பாத்தீங்களா, வென்னு, இங்கேயும் வென்னு வரும், நேத்து பார்த்தோம்ல. இங்கேயும் என்ன வரும், அப்ப அப்ப எப்ப அப்ப எப்ப அப்ப, ரைட்? இங்கேயும் வென்னு வரும். இங்க பாருங்க, நீங்க ஆஃப்டர் பிஃபோர் தான் விட்டுலாம், அதை பத்தி யோசிக்க வேணாம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, தென் இங்க வரும். இது வந்து ஒரு கிராமர் வேர்டாவே நீங்க எடுத்துக்கலாம், ஏன்னா அது ஒரு டயத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. இப்ப நம்ம போட்டோம் இல்லையா, ஆல்வேஸ், சிக்னல் வேர்டுமா. சிக்னல் வேர்டு எல்லாமே இந்த அட்வர்ப்னு பதில். அட்வர்ப்னா கான்டென்ட்ல போயிடும். சிக்னல் வேர்டு, அந்த அட்வர்பை தான் ஒரு பார்ட்டா பிரிக்கிறாங்க. சிக்னல் இங்க போட்டுக்கலாமா? இங்க அட்வர்ப் இருக்கு இல்லையா, இங்க அட்வர்ப் இருக்குல்ல, இந்த அட்வர்பை ஒரு பார்ட்டை சிக்னல் வேர்டா எடுத்து வெளில கொண்டு வந்துடுறாங்க. சிக்னல் வேர்டா வர்றப்ப அது ஃபங்க்ஷனல் வேர்டா மாறிடும். ஓகே. ஸோ இதுதான் இந்த பிரிவு. இதுல தான் ஆல்வேஸ், நெவர் போட்டுக்கோங்க, யூஸ்வலி போட்டுக்கோங்க, ஆஃபன், ஃப்ரீக்வென்ட்லி, Frequently. செல்டம், ரேர்லி. இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, ஒரு 50 வார்த்தை லிஸ்ட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே ரொம்ப கேஷுவலா லிஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15-20 மினிட்ஸ் எடுத்துட்டு கேஷுவலா லிஸ்ட் பண்ணிட்டோம், ரைட்? ஆனா இது எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே இதுல தான் இருக்கு. எடுத்தோடனே அதை பார்த்துணும், ஃபங்க்ஷனல் வேர்ட்பா இது, இது வந்து கான்டென்ட் வேர்டு, இது இப்படிதான் போகுது, இதுதான் பண்ணுது, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு செட் லிஸ்ட் கிடையாது, அப்படியே வந்து நம்ம பேசுறப்ப வர்றது. இப்ப பாருங்க, நான் ஒரு வாக்கியம் சொல்றேன். I like sweets. பாருங்க, I like sweets much. I like sweets very much. I like sweets very, very much. I like sweets so much. All right. I மட்டும் எனக்கு சொல்லுங்க. I வந்து என்ன பாடம்? ஸ்வீட்ஸ். Pronoun. Pronoun. வெரி நைஸ். இல்ல, இப்ப இந்த ப்ரொனவுன் அப்படியே போட்டுடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுடலாமா? போடலாம். சூப்பர். லைக், Main verb. Main verb. சூப்பர். ஸ்வீட்ஸ், ஸ்வீட்ஸ், Sweets அப்படின்னா கான்டென்ட் இல்லைங்களா? நவுன். அவ்வளவுதான். பாருங்க, நீங்க இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன வேணாலும் பிரிச்சிடலாம். நீங்க ஏன்னா அந்த பேஸ் செட் பண்ணிடுறீங்க. இப்ப சொல்லுங்க, மச். மச், கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல், மச்.
மச் அதாவது Adje- லைக் ஸ்வீட் மச் எனக்கு Adjective. ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அட்ஜெக்டிவ். இல்லையே, எங்கேயோ தப்பாயிடுச்சே. என்ன பிடிக்கும்? ஸ்வீட்ஸ் பிடிக்கும். ஸ்வீட் பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். ஐ ஐ லைக் ஸ்வீட்ஸ் மச். ஸ்வீட்ஸை சொல்லவங்க லைக்க சொல்றாங்க. ஓகே அட்வர்ப் adverb. அட்வர்ப். அவ்வளவுதான். அதுதான் முக்கியம். Oh, அதுதான் முக்கியம். ஒரு செகண்ட் லைக் இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். மச் 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 மச். வெரியும் adverb தானே வரும். அவ்வளவுதான். இந்த மச்சத்தோட தீவிரத்தை குறிக்குது. மச்ச ஒரு அட்வர்பை அது டிஃபைன் பண்ணுது. ஒரு அட்வர்பை டிஃபைன் பண்ணா அது இன்னொரு அட்வர்ப். மச் இங்க பாருங்க, பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சோக்கு ரெண்டு மீனிங்ல, சோக்கு ரெண்டு மீனிங், ரைட்? ஒரு சோ வந்து ஆகையினால் போட்டலாமா? ரொம்ப அருமையா அருமையா போட்டலாமா? இந்த சோ வந்து கான்ட்ரா இதுல வருதா, கன்ஜங்ஷன்ல வருதா, போட்டலாமா? ஆகையினால், ரைட்? அட்வர்ப்ல வருதா பாருங்க, so much. இப்ப ரெண்டு வருதா? சம்பந்தமே இல்லாம ரெண்டு, டூ டிஃபரெண்ட் மீனிங்ஸ். ஒரே வார்த்தை, ஒரே ஸ்பெல்லிங், ஒரே உச்சரிப்பு, எல்லாமே ஒண்ணு. பாத்துக்கோங்க, இங்க சோ, இங்க சோ, இங்க சோ, இங்க சோ, இங்க சோ. Look at this, such an important thing. இந்த சோ வந்து கன்ஜங்ஷனா அட்வர்பா? இந்த சோ வந்து அட்வர்ப். அவ்வளவுதான். இதுதான் இங்கிலீஷ்ல இந்த சொல்லிட்டோம்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து இந்த வெரி வந்து அட்வர்ப். எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு பாருங்க. இந்த அளவு நீங்க டீகோட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு மோஸ்ட் பேசிக் லெவல்ல நீங்க பண்ணிட்டீங்க. வெரி எக்ஸ்ட்ரீம் பேசிக் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு போச்சு. நீங்க இப்ப வந்து நான் ஒரு இது பண்றேன். I do not like him because he always lies. நான் இப்படி சொல்லிட்டேன். இப்ப நம்ம ஈஸியா டீகோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய கஷ்டமே இல்லை. ஃபர்ஸ்ட் நாக் ஆஃப் பண்ணுங்க. இங்கிலீஷ் உங்களுக்கு என்ன ஈஸியா தெரியுமா நாக் ஆஃப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போடுங்க. ஓகே. pronoun I is pronoun. வெரி நைஸ். ஏன்னா இந்த அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும்னா, லோ ஹேங்கிங் ஃப்ரூட். இந்த எந்த ஃப்ரூட் வந்து லோவா ஹேங் ஆகுதோ பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பசியை தணிச்சுங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருங்க. பசிக்கிறப்ப நம்ம உடனே சாப்பிட்டுருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது, ரைட்? அதுக்குதான் போகணும். he pronoun. him pronoun. he pronoun. அருமை. சொல்ல வந்தீங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. him pronoun. Beautiful. Like main verb. do வந்து சொல்லிடுங்க. yes supporting verb. supporting verb. வெரி குட். நாட் எப்பயுமே தெரியும். ஈஸியா நாக் ஆஃப் பண்ணிடலாம். நாட்டு நேத்து கூட சொன்னோம், போன கிளாஸ்ல கூட சொன்னோம். ஆமா, நேத்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு மாத்துறீங்க. பிடிச்சிருக்க பிடிக்கலன்னு மாத்துறீங்க. ஆப்போசிட்ல சொல்றோம். பிடிச்சிருக்க பிடிக்கலன்னு மாத்துறீங்க. லைக்ங்கிற வெர்ப பிடிக்கலன்னு மாத்துறீங்க. வெர்ப மாத்துறீங்க. adverb. So always டைம் குறிக்கிறது நீ adverb சொன்னீங்க. சொல்லுங்க. always அப்படிங்கிறது adverb. always வந்து ரொம்ப அருமையான வார்த்தை. இதெல்லாம் நாக் ஆஃப் பண்ணிடலாம். சிக்னல் வேர்ட் நாக் ஆஃப் பண்ணிடலாம். இது டெக்னிக்கலா ஃபங்க்ஷன். lies he always lies. லைஸ்னா என்னங்க? லைஸ்னா பொய் சொல்றது. பொய் சொல்றது. பொய்கள்னாலும் லைஸ் தான், ரைட்? பொய்கள்னாலும் லைஸ் தான். பொய் சொல்றது லைஸ் தான். இந்த இடத்துல பொய் சொல்றதா பொய்களா? இந்த இடத்துல பொய் சொல்றதா பொய்களா? பொய் சொல்றான். பொய் சொல்றது, ரைட்? பொய். அப்ப ஈஸியா போட்டுலாம். அப்ப ஈஸியா நேம் பண்ணிடலாம். அப்போ இது வரும். இல்ல, பொய் சொல்றதுன்னா என்ன, பொய்கள்னா என்ன? பொய் ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான், ஒரே தான்.
ஆமா. பொய் சொல்றது, பொய் சொல்கிறான், பொய் சொன்னான். இது வந்து வெர்ப். அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுதான். இது வந்து நம்ம இதுல வரும்ல P5 சூப்பர் சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான் அவ்வளவுதான் வந்துருச்சு. இங்க வந்துருங்க. இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அப்படி இருக்கு. பிகாஸ் அப்படிங்கிறது வந்து சென்டென்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்றது. conjunction. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருச்சு பாருங்க. நீங்க ஃபங்க்ஷனலுக்கும் இதுக்கும் இந்த டிஸ்டிங்ஷனை கிளியரா உணர்ந்துட்டீங்க. போடலாமா? கன்ஜங்ஷன் முக்கியமான வார்த்தை பிகாஸ். ரொம்ப ஈஸியா வந்துருச்சு பாருங்க. 1 hour தான். அந்த 1 hourக்குள்ள அந்த ஹார்ட் கோர் இது வந்து உங்களுக்கு அப்படியே உள்ள வந்துருச்சு பாருங்க. நீங்க இந்த இது மறக்க முடியாது. ஏன்னாக்கா ஏதோ ஒரு பார்ட் இதுக்குள்ள வந்து உள்ள போய் செட்டில் ஆயிடும். நாட்டா அட்வர்ப், நம்ம தடுமாறணும். நாட்டுன்னா அட்வர்பா தான் இருக்கும். அட்வர்ப், அந்த வேர்பை ஆட் பண்றோம் நம்ம. ரைட், இப்ப பாருங்க எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இருந்தது. ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம். ஏன்னா லோ ஹேங்கிங் ஃப்ரூட் எடுத்தோம், அதை படிச்சோம். அதுக்கப்புறம் ஏணி வச்சு அழகு வச்சு நம்ம அடுத்தடுத்த ஃப்ரூட்ஸை பண்ணி இது பண்ணிட்டோம். காரணம் இது கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான். இந்த பேசிக் வேர்ட்ஸ் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான். லுக் அட் திஸ். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஐ மை நாக் ஆஃப் பண்ணும். ஈஸியா தான் நாக் ஆஃப் பண்ணும். அப்பதான் ஐ மை ஹி இது எல்லாமே ப்ரொனவுன். ஓகே, அது மட்டும் இல்ல, அது ப்ரொனவுனை தாண்டி ஒரு ஃபங்க்ஷனும் பண்ணும். அதை நம்ம லிஸ்ட் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ கேன் பி வெரி யூ கேன் பி யூ கேன் பி வெரி ரிலாக்ஸ்ட் ஹியர். ப்ரொனவுன் வந்து மை ஃப்ரெண்டு, மை ஃப்ரெண்டு. மை ஓகே ஓகே மை ஃப்ரெண்ட் டிட்டர்மைனர். யாரோட ஃப்ரெண்டு? என்னோட ஃப்ரெண்டு. வந்துக்குதா? பாத்துக்கலாமா? டிட்டர்மைனா கிராமர் வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. அட்ஜெக்டிவ்ல கான்டென்ட்டா அதை பாக்குறாங்க. அவ்வளவுதான். கான்டென்ட்டா பார்த்தா நீங்க அட்ஜெக்டிவ், கிராமரா பார்த்தா டிட்டர்மைன். ரைட். திருப்பி ப்ரொனவுன்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொனவுன். இது ஸ்டாண்டர்டா. ஸோ இது மூணுமே இருக்குது. இது பாத்துக்கலாம். ரைட். இப்பதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நிறைய விஷயம் கவனிக்கணும். வேற என்ன ஈஸியா இருக்கு? வேற என்ன ஈஸியா இருக்கு? அதை வந்து நம்ம இது பண்ணிடலாம். விசிட்டட் மெயின் வேர்ப். சொல்லுங்க மெயின் வேர்ப். வாஸ் அப்படிங்கிறது வெர்ப். என்ன வேர்ப்? என்ன வேர்ப்? என்ன வேர்ப்? மெயின் வேர்ப். Supporting verb. Sleeping is main verb. யா, அதுதான் கரெக்ட்டா அவங்க சொல்ல வந்தது. ஐ வாஸ் ஸ்லீப்பிங். ஓகே. இந்த இது நாக் ஆஃப் பண்ணியது ரொம்ப பேசிக் விஷயம். அப்புறம் நவுன்ல படாதுன்னு அடிச்சுக்கணுமே, அதெல்லாம் தூக்கி போட்டுக்கணுமே. நவுன்லாம் இருக்குன்னா ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டுருவோம். அது பறிச்சு வச்சிருக்காங்க. லோ ஹேங்கிங் அந்த படம் பறிச்சு கூடவே வச்சிருக்காங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ங்கிறது நவுன். அவ்வளவுதான். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பார்க்கிறோம். So when அப்படிங்கிறது இந்த நவுனா இருக்கிறதுனாலதான் மை அட்ஜெக்டிவா இருக்குது. இந்த ஃப்ரெண்ட் நவுனா இருக்கிறதுனாலதான் இருக்குது. நீங்க பேக்வேர்டா ஒர்க் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இதுதான் தட்டி இருக்கணும். இது வேற என்ன நீங்க இது பண்றீங்க? வென் இருக்கு, வெஸ்டர்டே இருக்கு. when அதாவது when conjunction இந்த இடத்துல அட்வர்பா இருக்காது. இது ரொம்ப முக்கியமானது. கன்ஜங்ஷன். ரெண்டு இது மாதிரி வருது. போனப்ப எப்ப அப்படிங்கிறத விட நான் போனேன், அவன் தூங்கிட்டு இருந்தான். நான் போனேன், நான் தூங்கிட்டு இருந்தான். டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ். நான் போனதுக்கு ஒண்ணு, அவன் தூங்கிட்டு இருந்தாங்கிறது ஒண்ணு. ரெண்டு சென்டென்ஸ் இணைக்குது பாத்தீங்களா? ஐ விசிட்டட் மை ஃப்ரெண்டுங்கிறது ஒரு வாக்கியம், ஹி வாஸ் ஸ்லீப்பிங்கிறது இன்னொரு வாக்கியம். அது ரெண்டு வாக்கியத்தை இணைக்கிறதுனால இது கன்ஜங்ஷன். இதை பத்தி அட்வான்ஸ் இதுல அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னொரு விஷயம் சொல்லுவோம். எப்ப வென்னு வந்து அட்வர்ப் ஆகணும். இப்போதைக்கு நீங்க இப்படி பிரிச்சுக்கீங்க. இந்த வாக்கியம் தான் முக்கியம். ரெண்டு வாக்கியத்தை இணைக்கிறது. இப்ப சொல்லுங்க எஸ்டர்டே என்ன? அட்வர்ப். சோ அது காலத்தை குறிக்கிற மாதிரி யோசிச்சு சொன்னேங்க சார். கரெக்டா தெரியல எனக்கு. எதுங்க? எஸ்டர்டே அட்வர்ப் அப்படின்னு சொன்னேங்க சார். அருமை. பார்த்தா அந்த டைம் அந்த
குறிக்கும் போது கிடையாது. always அந்த மாதிரி வர்றதெல்லாம் அட்வர்ப்னு சொன்னீங்க இல்லைங்களா? எஸ்டர்டே டுடே அது எந்த இடத்துல வருதுன்னு இப்ப பாருங்க, டுடே இஸ் மண்டே அப்படின்னா பாருங்க, டுடே நீங்க மண்டே ஃப்ரைடே போட்டுக்கலாமா? டுடே இஸ் ஃப்ரைடேன்னா நல்லா பாருங்க, டுடே இஸ் ஃப்ரைடே. இதை பாருங்க பாருங்க, இங்கிலீஷ் எவ்வளவு ட்ரிக்கியா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு இது. ஆனா அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டோம்னா ட்ரிக்கியா இருக்காது. டுடே இஸ் ஃப்ரைடே, இஸ் வந்து மெயின் வெர்ப் ரைட்டா? Mhm. ஃப்ரைடே. ஃப்ரைடே அட்வர்ப். ஓ ஃப்ரைடே. சாரி, டுடே இஸ் அட்வர்ப். ஓகே. டுடேவே நல்லா யூஸிங்க. டுடேன்னு வந்து சப்ஜெக்ட்ல வருது. Yeah. Today is Friday. இப்ப Subject, today noun verb. இப்போ வந்து noun நல்லா பாருங்க, நல்லா பாத்துங்க. இப்ப நான் கொண்டு வரேன், உங்களுக்கு புரியும். I visited him today. நல்லா பார்த்துக்கோங்க. நான் எதுக்கு இது நவுன்னு போட்டேன்னா, இது ரொம்ப குழம்பிக்கலாம் வேணாம். நீங்க மைண்ட்ல வந்து ஃப்ரைடேனா இன்னைக்கு என்ன பேரு, இன்னைக்கு அகாடமிக்கு என்ன பேரு, அந்த பேரு தான் ஃப்ரைடே. அதனால வருது. இது புரியுதுங்களா சார்? இதுதான் இந்த இடம் தான் இங்கிலீஷ்ல ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். காலத்தை பார்க்கறது, காலத்தோட பேரா பார்க்கறது. இப்போ ஐ விசிட்டட் ஹிம் டுடே. ஐ ப்ரொனவுன். Pronoun. விசிட்டட் என்ன பண்ண Visited, main verb. யாரு? அவன. Him pronoun. எப்ப டுடே. Today. Okay. இது டுடே என்ன கிழமை வாட் பாருங்க, வாட் என்ன கிழமை Okay. So இன்னைக்கு இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்குன்னு சப்ஜெக்ட்ல போறீங்க. அப்ப இந்த டுடே வந்து நவுனு, இந்த டுடே வந்து adverb. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? சோ அதனாலதான் இந்த நவுன் வந்து இது அட்வான்ஸ் கிராமர்ல வந்தாலும் நீங்க ரொம்ப அடிப்படையான விஷயத்துல இப்பயே நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். கான்டெக்ட்ல போட்டா மட்டும்தான் இங்கிலீஷ், அதாவது வாக்கியத்துல அமைச்சா மட்டும்தான் இங்கிலீஷ் இஸ் அ கான்டெக்சுவல் லாங்குவேஜ். இதை நம்ம ஃபர்ஸ்ட் 2-3 கிளாஸ்ல சொல்லுவோம். கான்டெக்சுவல் இங்கிலீஷ் மாதிரி ஒரு கான்டெக்சுவல் லாங்குவேஜ் உலகத்துல எதுவுமே கிடையாதுமா. கான்டெக்சுவல் லாங்குவேஜ் அந்த இடத்துல என்னவோ அதுதான். ஐயோ அப்படியா? எஸ்டர்டே பாருங்க, ஐ எம் கோயிங் ஹோம். இப்ப பாருங்க, நம்ப முடியல பாருங்க. அமெரிக்கன்ஸ் ஐ எம் கோயிங். Give me 2 minutes, sir. சொல்லுங்க. 2 minutes, sir. யா போய்ட்டு உங்களோட கிளாஸ்க்கு ரெடி ஆக வேண்டியதுமா? 6:40. Yeah, 6:40. Yeah, a little one is not well, sir. So மை காட். he got a cold and fever. டோன்ட் வரி, நம்ம ரேப் அப் பண்றதுனால பண்ணிக்கலாம். நம்ம ஒரு முக்கியமான கோரை சொல்லியிருக்கோம். ஏன்னா ரொம்ப கஷ்டம். இந்த லேர்னிங் மட்டும் பயங்கர ரிலாக்ஸ்டா பண்ணணும். நம்ம மைண்ட்ல வந்து ரொம்ப ஒரு இதை வச்சுட்டு பண்ணவே கூடாது. இல்ல அவரு தூங்கிட்டாரு. இப்ப டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு அழுகுறாரு. சின்ன பையன். கடைசியா ஆமா, தேர்ட் சன். ரைட். ஓகே சார், நாம இதை கண்டினியூ பண்ணலாம். கலை வரட்டும். ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால பாக்குறேன். ஏன்னா நம்ம ஒரு 10-15 நிமிஷம் இன்னைக்கு கட் ஆனாலும் பரவாயில்ல. ரொம்ப முக்கியம் வந்து ஐ ஆம் கோயிங் டு ஹோம். இது இந்தியாவில் இப்படி பேசுவோம். ஐ எம் கோயிங் டு ஹோம். ஆனா அப்படி பேசக்கூடாது. ரொம்ப முக்கியமா நேட்டிவ்ல வந்து ஐ எம் கோயிங் ஹோம் வாங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா, கோ ஹோம். இப்ப இங்க ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த ஒரு பாட்டு மட்டும் சரி, இந்த ஒரு பாட்டு மட்டும் இது பண்ணிட்டு ரேப் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. சார். ஏன்னா அந்த ஒரு கோர் வந்து இருந்தாங்க, அது ரொம்ப முக்கியம்.
இந்த மாதிரி ஒரு இதை நம்ம திருப்பி அடுத்த கிளாஸ்ல ரிப்பீட் பண்ணி ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு சொல்ல ஐ என்ன வரும்? pronoun. ஆம். Am வந்து அடுத்ததை am பார்த்து அடுத்தடுத்த வார்த்தையை பார்த்துட்டு தான் supporting verb, வெரி குட். கோயிங். main verb. வெரி நைஸ். ஹோம். Home, noun. நோ. எங்க போறேன் வீட்டுக்கு போறேன், எங்க போறேன் வீட்டுக்கு போறேன், எங்க போறேன் வீட்டுக்கு போறேன், எங்க போறேன் வீட்டுக்கு போறேன். எங்க, ஏன், எப்படி, இப்படி Ad- வந்தாலே எங்க, ஏன், எப்படி வந்தாலே நம்ம சொல்லணும். Adjective. இந்த எங்க பாருங்க, எங்கங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணாலும் நேற்று கிளாஸ்ல சொன்ன பாருங்க, எப்பங்கிறத ஆன்சர் பண்ணாலோ, இப்ப அவங்க சொல்லிடுவாங்க பாருங்க, எங்கங்கிறத ஆன்சர் பண்ணாலோ, எப்பங்கிறத ஆன்சர் பண்ணாலோ, எப்படிங்கிறத ஆன்சர் பண்ணாலும் அது ஒண்ணுதான். ஒரே Adverb. சொல்லுங்க. அட்வர்புங்க சார். அவ்வளவுதான். நேற்று அழகா சொன்ன, எப்படி கேப்சர் பண்ணிருக்காரு பாருங்க. அருமை அருமை அருமை. எங்க, என்ன, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றது எல்லாமே அட்வர்ப் தான். ஐயும் அதனால போட்டு ஐ எம் கோயிங் ஹோம் வந்து ஹோம் என்னவா இருக்க போகுது? ஒன்னே ஒன்னாதான் இருக்கும், நவுனா இருக்காது. இப்ப பாருங்க, இப்ப என்னவா இருக்கும்? நான் எங்க போறேன் வீட்டுக்கு போறேன், நான் எங்க போறேன் வீட்டுக்கு போறேன். இந்த ஹோம்ங்கிறது இங்க என்ன? Adverb. பாருங்க, எங்க, என்ன, ஓகே அட்வர்புங்க சார். அவ்வளவுதான். ஸோ இந்த கேள்விகளுக்கு ஆன்சரும் அதே அட்வர்ப் தான். ஐ எம் கோயிங் டு ஹோம். இப்ப இந்தியாவில் வந்து தப்பா யூஸ் பண்ண இருந்தாலும் பரவாயில்ல, ஐ எம் கோயிங் டு ஹோம்னு தெளிவா புரிய வைக்கிறாங்க. ரைட். ஐ எம் கோயிங், இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ வந்து ப்ரொனவுன், ஐ எம் வந்து சப்போர்ட்டிங் வெர்பு, கோயிங் வந்து மெயின் வெர்பு. இப்போ சொல்லுங்க, டூ இருக்கு, ஹோம் இருக்கு. To வந்து இதை வச்சுட்டு தான் டூ சொல்லணும். இதை வச்சுதான் டூ சொல்லணும். ஏன்னா இன்ஃபினிட்டியா இருக்கலாம், ப்ரொபோசிஷனா இருக்கலாம். இன்ஃபினிட்டியா இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஹோம் வேர்பு இல்லை. verb இல்லாமா? வேர்பு இல்லை. ப்ரெபோசிஷன். Preposition. இது ப்ரொபோசிஷனா இருக்கிறதுனாலதான் இது நவுனா மாறுது. Noun. இது நவுனா இருக்கிறதுனாலதான் இது ப்ரொபோஷனா இருக்குது. வா, லாக் ஆகுது பாருங்க. அப்ப இந்த ஹோம் வந்து நவுனு, இந்த ஹோம் வந்து அட்வர்ப். இந்த Adverb. இப்ப ஹோம் இஸ் ஹோம் இஸ் ப்ளீஸ் வருது. இப்ப சொல்லுங்க எனக்கு என்னங்க. ஹோம் இஸ் ஏ பீஸ்ஃபுல் பிளேஸ். இப்ப சொல்லுங்க, அப்படியே கிளீனா சொல்லுங்க. ஹோம். நவுன். சூப்பர். அந்த நவுன்கிற வேர்டு வந்து அட்வர்ப்னு யோசிக்க. இஸ் இஸ் மெயின் வெர்ப்னு சொல்லலாமா, மெயின் வெர்ப்னு சொல்லலாமா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இஸ்ல வர்றப்ப சப்போர்ட்டிங் வெர்பா மெயின் வெர்பாங்கன்னு அந்த கான்டெக்ட் வச்சுட்டு உடனே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடணும். நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன் வந்து ஆர்டிகல் அடிக்கலாம், ஆர்டிகல். Article. அப்படியே ஆர்டிகல்னு வச்சு அதை தூக்கி போட்டுருங்க கிராமர் வேர்டை. இப்ப இதுல ரெண்டுத்துல எப்படி கொண்டு வருவீங்க? பேக்வேர்ட்ஸா ஒர்க் பண்ணலாமா? Place. பிளேஸ். Place. நவுன். Noun. Noun. வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி அமைதியா Adjective. அவ்வளவுதான். நீங்க அப்படி ஒர்க் பண்ண ஈஸியா. Beautiful place. எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் இருந்தாலும், மாதிரி. எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் இருந்தாலும் அந்த பேசிக் மட்டும் ஸ்ட்ராங்கா தான் ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். எவ்வளவுதான் அவங்க சொல்லட்டும், எவ்வளவுதான் அவங்க சொல்லட்டும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், எல்லாமே எல்லாம் எது சொன்னாலும் நீங்க பண்ணிடலாம். இப்ப பாருங்க, ஒரே ஒரு பெரிய சென்டென்ஸ் மட்டும் எடுத்துட்டு நீங்க முடிக்கலாம். ஒரு பெரிய சென்டென்ஸ் எவ்வளவு குயிக்கா முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். இஃப் ஐ work hard, I always pass, but this I did not but I did not work hard. I did not work hard yesterday.
It's a big sentence. I did not work hard yesterday, so I failed. So I failed. இது அப்படியே கொண்டு போயிடலாமா? ஒரே வாக்கியம் கடகடன்னு பண்ணிடலாமா? ஸோ இந்த பட் இதுக்கப்புறம் எடுத்து ஒரு இன்னொரு ஒரே வாக்கியம் தான் நம்ம ஸ்கிரீனுக்காக இப்படி ஒரே இதாக போடுறேன். ஆல்ரைட், ஒரே வாக்கியம் தான், கடகடன்னு பண்ணிடலாமா? பட் வந்து கன்ஜங்ஷன். வா, இந்த Always. அப்ப கன்ஜங்ஷன் வேற எங்கெல்லாம் இருக்குன்னு கூட பாத்துக்கலாமா? வேற ஏதாவது இருக்குன்னு பார்க்கலாமா? I work hard. I always pass, but work hard. So. சூப்பர். அப்படி வர்றப்ப நீங்க உடனே நவுன அப்படியே கடகடன்னு அடிச்சிடலாம். கன்ஜங்ஷன் போடலாம் அப்படி. சூப்பர். Always yesterday வந்து adverb. அட்வர்ப். ஆல்வேஸ் வந்து அட்வர்பு, எஸ்டர்டே அட்வர்பு. அட்வர்ப் பார்க்குறப்ப கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். ஐ பாஸ் வந்து வெர்பு, Main verb. மெயின் வெர்பு. ஓகே, ஸோ ஐ ஃபெயில்டு. இங்க வந்து ஃபெயில். மெயின் வெர்ப் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? மெயின் வெர்ப் எல்லாத்தையும் ஈஸியா பார்த்துடலாமா? Sure, sir. சார் ஐ ஃபெயில்டுங்கிறது வந்து மெயின் வெர்பு. சூப்பர். அது மட்டும் தானே, வேற ஏதாவது இருக்கா மெயின் வெர்ப்? ஒர்க்குங்கிறது மெயின் வெர்பு. இன்னொரு இடத்துல கீழ் இருக்கிற ஒர்க்கு மெயின் வெர்பு. ஸோ இதுதான் கிளாஸ் சென்டென்ஸுங்கிறது கிளாஸ். ஒரு கிளாஸ் வந்து இணைச்சிக்கிட்டே இருக்க பாருங்க. இந்த கன்ஜங்ஷன் வேற ஏதோ விட்டுட்டீங்க போட்டிருக்கேன். டிட் வந்து சப்போர்ட்டிவ் வெர்பு. இன்னொரு வாட்டி டிட்ங்கிறது வந்து சப்போர்ட்டிங். ஏதோ ஒரு கன்ஜங்ஷன் விட்டுட்டோமே. இஃப். சூப்பர். அதுதான் இந்த கிளாஸ் வந்து அப்படியே டிஃபைன் பண்ணி நமக்கு வந்து சென்டென்ஸை கிளாஸா மாத்துது. கிளாஸ் ரெடியூஸ்டு கிளாஸ் அப்புறம் ஃப்ரேஸ் வேர்டுன்னு ரொம்ப ஈஸியா கொண்டு போயிடலாம், ட்ரில் டவுன் பண்ணலாம். பட் ரொம்ப முக்கியம் இந்த கன்ஜங்ஷன் எல்லாத்தையும் இணைச்சு சென்டென்ஸை கிளாஸா மாத்தி ஒரு கிளாஸ் இன்னொரு பாருங்க. கிளாஸ்ன்னு சொல்றது ஐ ஒர்க் ஹார்ட்னு தனியப்பட்ட சென்டென்ஸ். இஃப் ஐ ஒர்க் ஹார்டுன்னா கிளாஸா மாறிடுது பாருங்க. கிளாஸா மாறுது பாருங்க. என்ன கிளாஸ்னா என்ன மாறுது? இன்னொன்று தொக்கி நிற்குது, இன்னொன்று சப்போர்ட்டிவா நிற்குது. ரைட்? இப்போ பாருங்க, ஐ ஆல்வேஸ் பாஸ் மெயின் கிளாஸ் சென்டென்ஸ். இங்க பாருங்க, இது இஃப் ஐ ஒர்க் ஹார்டா அதை டிபெண்ட் பண்ணி நிற்குது. இஃப் ஐ ஒர்க் ஹார்டுங்கிறது இஃப் சபார்டினேட் கிளாஸ், சப் கிளாஸ். கிளாஸ் ஐ ஆல்வேஸ் பாஸ்ங்கிறது. ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல அந்த கிளாஸ் பத்தி பேசுறப்ப இன்னும் புரியும். எழுத்து வந்து வார்த்தையா மாறும், வார்த்தை வந்து சொற்றொடரா மாறும், சொற்றொடர் இந்த கிளாஸா மாறும், கிளாஸ் வந்து சென்டென்ஸா மாறும். சென்டென்ஸ் வந்து சிம்பிளா இருக்கலாம், சிம்பிள் வந்து காம்ப்ளெக்ஸா மாறலாம், காம்ப்ளெக்ஸ் வந்து காம்பவுண்டா மாறலாம், காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸா மாறலாம். காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி ஃபைனலா போடும். இது ஒரு வகையில காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் பேசுவோம். இப்போ முடிச்சிருவோம். வேற இதெல்லாம் விட்டுருவோம். ஐ எல்லாமே pronouns. சூப்பர். ஐ ஒர்க் ஹார்ட். நான் கடினமா உழைத்தேன். ஐ எல்லாமே பாருங்க, ஏகப்பட்ட ஐ வந்திருக்கு. 4 கிளாஸ் 4 ஐ வந்துருச்சு. ஓகே, ஸோ டிட் வந்து சப்போர்ட்டிங் வெர்பு, நாட் அட்வர்பு. சூப்பர். இப்போ அந்த ஹார்ட் மட்டும் நம்ம கரெக்டா சொல்லணும். ஸோ ஐ ஒர்க் ஹார்ட் அப்படின்னா நான் கடினமாக உழைத்தேன். நான் கடினமாக உழைத்தேன் அப்படின்னா நான் கடினமாக உழைத்தேன். அப்போ நவுன். நல்லா பாருங்க, நல்லா அழகா கொண்டு வந்தாரு. ஆன்சர் மட்டும் தப்பாயிடுச்சு. நான் கடினமாக உழைத்தேன். எப்படி உழைச்சேன் கடினமா உழைச்சேன். எப்படி உழைச்சேன் கடினமா உழைச்சேன். அட்வர்ப். அவ்வளவுதான், முடிஞ்சது. அவ்வளவு. இந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ் தாண்டி போயிட்டாலே முடிஞ்சது. அவ்வளவுதான். சூப்பர். அவ்வளவுதான். தட்ஸ் இட்.
எவ்வளவு பெரிய வார்த்தை நீங்க கன்ஜங்ஷன் போட்டு இதெல்லாம் போட்டு ஒரே இது ஒரு ப்ரொபோசிஷன் மட்டும் இல்லை, ரைட்? இஃப் ஐ ஒர்க் ஹார்ட், இப்ப பாருங்க இதை மட்டும் ஆட் பண்ணும். இஃப் ஐ ஒர்க் ஹார்ட் ஆன் மை ஓன், if I work hard on my own. நானே ஃபிகர் அவுட் பண்ணி படிக்கிறப்ப ஒவ்வொரு வாட்டியும் வெற்றி தான். நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணி பண்றப்ப எவ்வளவு பெரிய, இப்போ கடினமா உழைத்தேனே எப்படி அட்வர்பா கொண்டு வந்தாரு, என்ன அருமையா அட்வர்பா கொண்டு வந்தாரு. ஏன்னா அவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு திருப்பி திருப்பி. கடினமா உழைக்கிறது ஃபர்ஸ்ட் நவுன் வந்துருச்சு, அப்புறம் உழைக்கிறதுனால வா எப்படி உழைச்சா எப்படி 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 ஹவு வென் வேர் ஒய், இது எல்லாமே அட்வர்ப் நோக்கியே போகும். அட்வர்ப் வந்து அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ டைப் அட்வர்ப் இருக்கு, ரைட்? ஆல்வேஸ் வென்னெல்லாம் போடுறப்ப இருக்கு. எஸ்டர்டே கூட அட்வர்பா நம்ம பார்க்குறோம், நாட்டை கூட அட்வர்பா பார்க்குறோம். அப்போ அட்வர்ப் பிளேஸ் a huge role. ஸோ வேர்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே சப்போர்ட்டிங் வேர்பா இருக்கலாம், அட்வர்பா இருக்கலாம், இன்ஃபினிட்டிவ் வேர்பா இருக்கலாம், பேஸ் வேர்பா இருக்கலாம், பேர் இன்ஃபினிட்டிவா இருக்கலாம். எல்லாமே வேர்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே முக்கியம். எல்லாம் ஏன்னா அது காலத்தில் டைரக்டா குறிக்கிறது. காலம் இல்லைன்னா நம்ம இல்லை, முடிச்சு போச்சு. காலம் தான் எல்லாமே, ரைட்? 10 வயசுல நம்ம ஒரு மாதிரி இருக்கோம்னா 40 வயசுல வேற மாதிரி இருக்கும் டோட்டலா. அதை யோசிச்சு பார்த்தா 10 வயசு ஆனா யோசிச்சு பார்த்தா சிரிப்பா தான் வரும். இவ்வளவுதான் இருக்குமே அப்படின்னு. பிகாஸ் டைம் ஹாஸ் மேட் இட். அது மாதிரி ஒரு பெரிய ஆள் எதுவுமே கிடையாது, இல்லை டைம் மாரி ஒரு பெரிய ஆள் எதுவுமே கிடையாது, ஒரு பெரிய விஷயம் ஆளே கிடையாது, பெரிய விஷயம். தட்ஸ் அ பிகெஸ்ட் திங். ஸோ இந்த கிறிஸ்டோபர் நோலனோட படம் பத்தி சொன்னேன், அவரை பத்தி நீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அந்த டைம் அப்படி மேனிபுலேட் பண்ணுவார், டைம் அப்படி மேனிபுலேட் பண்ணுவார். மேட்ரிக்ஸ் படம் கேள்விப்பட்டீங்களா? மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கேன் சார், ஆனால் அந்த படம் எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. ரைட், அது ஏன்னா டயத்தை டீல் பண்றதுனாலதான். யூட்டோபியன் டைம். மேட்ரிக்ஸ் 1 பாருங்க, பாக்கி 2, 3 எல்லாம் அதோட எக்ஸ்டென்ஷன் தான். 1999 வந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் தேட்டர்ல போய் பார்த்தேன். நான் யூஎஸ்ல இருக்கப்ப தேட்டர்லயே போய் பார்த்தேன். இப்படி ப்ளோ அவே இருப்பார். ஒரு டயத்தை இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஒரு டயத்தை வச்சு இப்படி எது உண்மை எது ரியல்னே ஃபர்ஸ்ட் புரியாது. 2வது வாட்டி பார்க்கறப்ப எல்லாமே கனெக்ட் ஆச்சு. முதல் வாட்டி பார்க்கறப்ப ஏதோ ஒரு ஃபேண்டசி படம், சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி தான். ஒரு நார்மல் படம் பேஸ்ட் ஆன் டைம். ஸோ அவங்க அந்த ரெட் பில் கொடுப்பாங்க, ப்ளூ பில் ரெட் பில்லாம் வரும். அது அந்த சீன்லாம் விட்டுறாதீங்க. அது வந்து இந்தியாவில் காலங்காலமா போதிச்ச ஒரு விஷயத்த ஒரு அழகா ஒரு ஹாலிவுட் படமா எடுத்துட்டாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் மைண்டுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஃபர்ஸ்ட் வாட்டி இது பண்றப்ப பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. 2வது 3வது வாட்டி பார்க்கறப்பதான் ஆக்சுவலா அவங்க லிங்க் பண்ணது புரிஞ்சது. டைம் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா எந்த சீன் உண்மை எது ரியல்னே ஃபர்ஸ்ட் புரியாது. சச் அ திங். அது வந்து ஈவன் கிட்ஸ் கூட போட்டு காட்டலாம். அவங்க வந்து they will understand it. நம்மளை விட பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஆனா அவ்வளவு பெரிய ஒரு டெப்தான ஒரு மூவி. ரொம்ப அது வந்து ஒரு படம் தான் அப்படின்னா, நிறைய படம் அப்படி இருக்கு. டைம் வச்சு நோலன் பின்னாடி பண்ண நிறைய படம் அப்படி இருக்குது. கிறிஸ்டோபர் நோலன் மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள பெரிய டைரக்டர்னு சொல்லுவாங்க இல்லாம டயத்தை மேனிபுலேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும். அதே சமயத்துல இதாக அந்த ஒரு மிரர்னு ஒரு படம், ஒரு ரஷ்யன் மூவி, அது ஹாலிவுட்ல பயங்கர ஃபேமஸ். MIRR. இது வந்து ஒவ்வொரு வாட்டி பார்க்குறப்பையும் ஒரு மீனிங் வரும். மிரர் இது ஒரு படம். டயத்தை அப்படி மேனிபுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேட்ரிக்ஸுக்கு வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட். ஒண்ணுமே இல்லைனாலும் சண்டை போடுறதுனால போய் பார்த்துட்டு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதுவே ஒரு இதுதான். அந்த சண்டை போடுறாங்க, பறந்து அடிக்கிறாங்கல்ல, அந்த மைண்ட் இல்லைன்னா நீங்க பறந்துடலாங்கிறது தான். மைண்ட் இருக்கிறதுனாலதான் கீழே நம்ம காலம் மூடி இருக்கோம். நம்மளால பறக்க முடியாதுன்னு நினைக்கிறோம், அதனால பறக்க முடியல. திபெத்தியன் மங்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஒரு குன்றுல ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு தாவுவாங்க. அதை பார்த்தவங்க இருக்காங்களா? அதான் காலே படாம போயிடுவாங்க. திபெத்தியன் மங்ஸ், ஹிமாலயன் மங்ஸ் எல்லாமே. நிறைய பேர் வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து, US UK மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து போய் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, என்னால பறக்க முடியும்னு நம்புறதுதான். அதுதான் மேட்ரிக்ஸோட மெயின். இதுதான் ஸ்டார் வார்ஸ் மேட்ரிக்ஸோட மெயின் தீம். தான் வாட் யூ திங்க் யூ பிகம்.
அது நம்மளால இதுவே பண்ண முடியாது. நினைச்சே பார்க்க முடியாது. ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்துடுறாங்க. ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க, வாழ்றவங்க இருக்காங்க. ஆனா நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா 3 வேளைக்கு ஃப்ரூட்ஸ்? நம்ம நினைக்கிறோம் நம்மளால முடியாதுன்னு. பட் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு முடியும். இல்ல கண்டிப்பா. நாம அதை நம்ம உள் உள் மனசுல ஆழமா திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளால மாறிட முடியும். சூப்பர். அது அந்த உள் மனசு தான் மைண்ட். Mind. What you said that it's all about the mind. Very nice. Super. If I work hard on my own, I struggle to pass. நான் மட்டுமே மண்டே உடைச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்றேன். இதை மட்டும் முடிச்சிருவோம். இதை மட்டும் நீங்க ஃபுல்லா எனக்கு சொல்லுங்க. ஈஃப் வந்து என்ன? கன்ஜங்ஷன். ஒரு நிமிஷம். ஈஸ் வந்து கன்ஜங்ஷன். All right. If I work hard on my own, I struggle to pass. If conjunction. Yeah. Easy. I pronoun work on the main verb. அடுத்து வந்து hard அப்படிங்கிறது வந்து adverb. So இது main verb, இது adverb. இதுக்கப்புறம் On my own. Okay. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பேக்வர்ட்ஸ்ல இருந்து ஒர்க் பண்ணலாம். மை ஓன். மை ஏதோ சொல்லுது. மைக்கு அப்புறம் இதுதான் இருக்க முடியும். மை வந்து determine. மை பேக், மை நேம். அப்ப மை என்ன? Noun determine. மை வந்து determine. வெரி வெரி குட். சோ இது ப்ரொனவுனாவும் வச்சுக்கலாம். எல்லா டிட்டர்மினரும் அட்ஜெக்டிவ் தான். வாவ், ஓன் வந்து இங்க வந்துருச்சு. இப்ப இது ஈஸி பண்ணிடலாமா? ஈஸி. On. I am on the moon. On ரொம்ப சிம்பிள் தானே. Preposition. Okay. எப்படி பார்க்கலாம்னா இது நவுனு, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நவுன் ஃப்ரேஸ். பார்த்துக்கோங்க, நவுன் ஃப்ரேஸ். ஃப்ரேஸ்னா மோர் தென் ஒன் வேர்டு. நவுனு, நவுன் ஃப்ரேஸ். நவுனுக்கு முன்னாடியோ நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடியோ ப்ரொபோசிஷன் தான் இருக்கும். ரைட். இதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் தெளிவா பார்க்கலாம். இதை முடிச்சிடுவோம். ஐ pronoun. Struggle is main verb. வெரி குட். ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப முக்கியம். So அடுத்தது பார்த்துட்டு தான் இங்க டிசைட் பண்ணுவோம். அடுத்ததை பார்த்துட்டு தான் இங்க டிசைட் பண்ணுவோம். 2 வந்து 2 லெவல்ல ஒர்க் ஆகும் நமக்கு. I struggle to pass. நான் வந்து பாஸ் பண்றதுக்கு தடுமாறுவேன். தடுமாறு எப்பெல்லாம் தனியா படிக்கணும் தடுமாறு. இப்ப இது முடிச்சிடலாமா? பாருங்க, 2க்கு அப்புறம் verb வருது. 2க்கு அப்புறம் என்ன வருது? 2க்கு அப்புறம் நவுன் வந்தா இது ப்ரொபோஷனா மாறும். 2க்கு அப்புறம் verb வந்ததுன்னா பாஸ் பண்றது verb வந்தா இன்ஃபினிட்டியா மாறும். இன்ஃபினிட்டி. இதுதான் நம்ம சொன்னோம். இது இன்னும் கொஞ்சம் விளக்கறதுனா இது பண்ணிடலாம். நம்ம போன கிளாஸ்ல இது சொல்லி தான் முடிச்சோம். இப்ப பாருங்க, இது எப்படின்னு பாருங்க. ஐ லைக் டு கோ. ஸோ அந்த கோங்கிறது வந்து ஜஸ்ட் மெயின் வெர்பும் கிடையாது, சப்போர்ட்டிவ் வெர்பும் கிடையாது. இன்ஃபினிட்டிவ் வெர்ப். மெயின் வெர்பும் கிடையாது, சப்போர்ட்டிவ் வெர்ப்னு சொல்லுவாங்க. The verb is always accompanied by infinitive. Okay. இது சொல்றேன் என்னன்னு சொல்றேன். நான் போக விரும்புகிறேன். நான் போக விரும்புகிறேன். நான் போக விரும்புகிறேன்.
இப்ப போகுங்கிறது verb தாங்க, infinitive verb. விரும்புகிறேங்கிறது மெயின் verb. Look at that. Look at that. ஆமா. இந்த டூ இருக்கு இல்லையா, ஐ அப்படியே வச்சுங்க, லைக் அப்படியே வச்சுங்க, டூ அப்படியே வச்சுங்க, கோ அப்படியே வச்சுங்க, ஐ லைக் டு கோ, இதை மட்டும் ஆட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, அப்படியே இது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகலையா, டிஸ்டர்ப் ஆகலையா, எதுவுமே ஆகல. இப்ப எனக்கு சொல்லுங்க, டூ என்ன? மார்க்கெட் வந்து நவுனு, அதுல பிளேஸ் நவுனு. டூ noun வந்து முன்னாடி என்ன இருக்கும்? நவுன் நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி என்ன வரலாம்? பொய்வே. டூ ப்ரிப்போ ப்ரிபோசிஷன். ஸோ இங்க பார்த்தோம் ப்ரொபோசிஷன், இந்த டூ வந்து இன்ஃபினிட்டிவ். noun. எதை வச்சு பண்றீங்க? இந்த டூக்கு அப்புறம் என்ன வருது? verb வந்து இன்ஃபினிட்டிவ். இந்த டூக்கு அப்புறம் நவுன் வந்தா ப்ரொபோசிஷன். யூ காட் இட். Okay. Got it, sir. got it, sir. அவ்வளவுதான். இது இந்த ஒரு பாயிண்ட் தான், ரொம்ப முக்கியமான பாயிண்டோட நம்ம முடிக்கிறோம் நீ கிளாஸ். வெரி வெரி நைஸ். எனக்கு என்ன பொறுத்தவரை நீங்க ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. அவன் இன்னைக்கு எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குங்க சார். இப்ப அந்த ஒர்க் ஷீட்டை பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் அனுப்புற ஒர்க் ஷீட்டை வீக்கெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சார் நான் எடுத்து பார்த்தேன், நிறைய குழப்புச்சா, போதும் பண்ண வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கும்? இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இருந்தாலும் காலையில கொஞ்சம் அது மதியம் குழப்புச்சு. இப்போ ஒரு தப்பு தப்பு இன்னொரு பண்ண விஷயம் வேண்டாம். தெரியுங்களா? இன்னொரு விஷயம், அந்த ஒர்க் ஷீட்டை தாண்டி நீங்க போயிட்டீங்க. அந்த ஒர்க் ஷீட் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் பர்டிகுலர் திங்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு பெரிய வாக்கியத்தை எடுத்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ ஓகே. சின்ன விஷயமா தெரியும், நீங்க பாக்குற விதத்துல பாத்தீங்கன்னா again it comes down to mind. அவரு அவ்வளவு எல்லாமே சொன்னாரு, சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் நவுன் அதெல்லாம் தாண்டி எல்லா ப்ரொபோசிஷனுமே ஒரே வாக்கியத்துல அத்தனை கிளாஸ் வச்சு சொன்னாரு. அப்படியே அப்படி பாக்குறப்ப ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறான், அவன் வெறும் அட்வர்ப மட்டும் பார்க்க சொல்லுவான், வெறும் அட்ஜெக்டிவ் மட்டும் பண்ண ஒரு சொல்லுவான். சென்டென்ஸ்ல ஒண்ணே ஒண்ணு மட்டும் பார்க்க சொல்ற மாதிரி இருந்தது கீழலாம். அந்த சென்டென்ஸ் எடுத்து எல்லாத்தையுமே பிரிச்சுடுங்க, பிரிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிடுங்க. அதை பிரிச்சுடுறோங்க சார். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை ஒரு டைம் வந்து நீங்க எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் மண்டே கிளாஸ், மண்டே நீங்க ஒர்க் பண்ணுங்க வீக்கெண்ட்ல. மண்டே கிளாஸ் ஒரு டைம் ஒரு 15-20 மினிட்ஸ்ல இந்த என்டையர் ஒர்க் ஷீட்டை 1 ஹவர்ல முடிச்சிடலாம். ஓகேங்க சார். அவ்வளவு ஈஸியா பண்ணிடலாம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணுங்க, யூ ஒர்க் ஆன் யுவர் ஓன். அப்பதான் ஸ்ட்ரகிள் வர்றப்பதான் நிறைய நமக்கு உள்ள விஷயம் தெரியும். ஓகேங்க சார். I'll see you on Monday. Thank you, sir. Thank you, sir. Have a good day. You have a nice night. திடீர்னு 4 மணி எது நைட் எது பகல்னே தெரிய மாட்டேங்குது. Okay, I'll see you on Monday. Thank you very much. Thank you, sir. Bye. அனுப்பி விடுறேன், நான் இதோட வீடியோ எல்லாமே அனுப்பி விடுறேன். Thank you. Thank you. Yes.